லைன் டாக்டர் கே ரத்தினம் வழங்கும் ஹர்ஷா என்டர்பிரைசஸ் நடத்தும் துபாய் சிட்டி பொருட்காட்சி என்டர்டைன்மெண்ட் அண்ட் ட்ரேட் ஃபேர் வெற்றி நடை போடுகிறது. திண்டுக்கல் மாவட்ட மக்கள் இதுவரை கண்டிராத கோடைகால விடுமுறை கொண்டாட்டம். 30 அடி உயரத்தில் உங்களை வரவேற்கும் மாபெரும் கோட்டை நுழைவாயில். உள்ளே துபாய் நிலாப்பிறை, அமெரிக்கா யுனிவர்சல் ஸ்டுடியோ குளோப், லண்டன் பிரிட்ஜ், மலேசியா பெட்ரோனஸ் ட்வின் டவர்ஸ், சிங்கப்பூர் குடைகள், உங்களை மனதை குளிர்விக்கும் அழகு ஃபவுண்டைன், உங்கள் குடும்பத்தினரோடு சேர்ந்து செல்ஃபி எடுத்து மகிழ செல்ஃபி கார்னர், இப்படி இன்னும் இன்னும் ஏராளம். இவை அனைத்தும் துபாய் சிட்டி பொருட்காட்சியில். குழந்தைகள், பெண்கள், ஆடவர்களுக்கு தேவையான நகோடா மற்றும் விளையாட்டு பொருட்கள், அறிவு திறமைகளை நிரூபிக்கும் விளையாட்டுகள், உண்டு மகிழ பாப்கார்ன், பஞ்சு மிட்டாய், காலிஃபிளவர் பக்கோடா, டெல்லி அப்பளம் உள்பட சிற்றுண்டி கடைகளும் துபாய் சிட்டியில் உள்ளது. சிறியவர் பெரியவர் அனைவரும் விளையாடி மகிழ ஜெயின்ட் வீல், கொலம்பஸ், பிரேக் டான்ஸ், கோஸ்டர் ட்ரெயின், வாட்டர் போர்ட், இன்னும் இன்னும் ஏராளம். பெண்கள், சிறுவர், சிறுமியருக்கு மெஹந்தி மற்றும் டாட்டூ போடப்படும். தினசரி மாலை 4:30 மணி முதல் இரவு 10:30 மணி வரை. இடம் KRS கிரவுண்ட், சீலப்பாடி ரயில்வே மேம்பாலம் அருகில், திருச்சி ரோடு, திண்டுக்கல். பார்க்கிங் வசதி உண்டு. குடும்பத்தோடு வாருங்கள். கோடைகால விடுமுறையை குதூகலமாக கொண்டாடி மகிழுங்கள். இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர். குறைந்த நாட்களே உள்ளன. வணக்கம் திண்டுக்கல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நம்ம திண்டுக்கல்லில் சம்மர் வந்துட்டாலே ஏதாவது, ஏன்னா நமக்கு பொழுதுபோக்கு அப்படின்றதே ரொம்ப ரொம்ப கம்மியான விஷயம். சுற்றி போனால் மலைக்கோட்டைக்கு போவோம், இல்லைனா மாரியம்மன் கோயில் போவோம், இல்லைனா விநாயகர் கோயில் போவோம். ஆனால் இந்த சம்மருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக நம்மளுடைய திண்டுக்கல்லில் ஹர்ஷா என்டர்பிரைசஸ் சார்பாக லைன் டாக்டர் கே ரத்தினம் அவர்கள் வழங்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான துபாய் சிட்டி எக்ஸ்போ நம்மளுடைய திண்டுக்கல்ல திருச்சி சீலப்பாடி பைபாஸில் பார்த்தீங்கன்னா KRS கிரவுண்டில் ரொம்ப சூப்பராக போட்டிருக்காங்க. என்ட்ரன்ஸே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. நம்மளுடைய மக்கள் இங்கே செல்ஃபியெல்லாம் எடுத்துக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 அடி உயரத்தில் மிக பிரம்மாண்டமான கோட்டை இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு அரண்மனை போனோம்னா அந்த அரண்மனையினுடைய என்ட்ரன்ஸே நம்மளை பிரம்மாண்டப்படுத்துறது அந்த கோட்டை தான். ஸோ அந்த கோட்டையை ரொம்ப தத்ரூபமாக இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப கோட்டை வாசல் உள்ளே இருக்குது. ஸோ இந்த வாயிலில் உள்ள வழியாக தான் போய் துபாய் சிட்டி எக்ஸ்போவில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும், ஸோ ட்வின் டவர்ஸ் இங்கே இருக்குது, அதே போல் லண்டன் பிரிட்ஜ் இங்கே இருக்குது. உள்ளுக்குள்ளே எக்கச்சக்கமாக ஒவ்வொன்றும் ரொம்ப ரியாலிஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க. எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. நானே கொஞ்சம் லேட்டாக தான் உங்களை எல்லாம் மீட் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கேன். இருந்தாலும் இந்த சந்தோஷத்தோட வீக்கெண்டை செலிப்ரேட் பண்ண போகிறோம், இந்த சம்மர் வெக்கேஷனையும் செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ கொஞ்ச நாள் தான் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. வாங்க நம்மளுடைய திண்டுக்கல்லில் KRS கிரவுண்டில் சீலப்பாடி பைபாஸில் இருக்கக்கூடிய KRS கிரவுண்டில் நடக்கக்கூடிய இந்த பிரம்மாண்டமான துபாய் சிட்டி எக்ஸ்போக்கு. ஸோ இந்த துபாய் சிட்டி எக்ஸ்போனுடைய என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க, ரொம்ப அழகான மிக பிரம்மாண்டமான முறையில் 30 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய கோட்டை வாசலுக்கு நம்ம வந்தாச்சு. ஸோ இது வழியாக நம்ம உள்ள என்ட்ரி ஆக போகிறோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா கப்புள்ஸோட ஃபேமிலியோட செல்ஃபியெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இதெல்லாம் ஒரு மெமரபிள் மெமரிஸ் தான் சொல்ல முடியும். ஸோ அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ உள்ள இன்னும் என்னென்ன பிரம்மாண்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போய் பார்க்கலாம்.
ஸோ திண்டுக்கல் சிலப்பாடி பைபாஸில் இருக்கக்கூடிய கேஆர்எஸ் கிரவுண்டில் நடக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான துபாய் சிட்டி எக்ஸ்போனுடைய என்ட்ரன்ஸ்க்கு வந்தாச்சு. ஸோ கோட்டை சுவரையே பார்த்துருந்துருப்பீங்க, அந்த கோட்டை வாசல் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்ட்டு. ஸோ அது வழியாக என்ட்ரி தான் நம்மளுக்கு இங்கே போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்ட்ரி சூப்பராகவே இருக்குது, ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது. நம்மளுடைய மக்கள் எல்லாருமே வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி போகிறாங்க. ஏன்னா வந்துட்டு நம்மளுடைய இந்த கோட்டை வாசலுக்குள்ளே என்ட்ரிலே வரும்போதே நம்மளுக்கு ஒரு அரண்மனைக்குள்ளே போகக்கூடிய ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு ரொம்பவே சூப்பராக லைட்டிங்கில் இருந்து எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ உள்ளுக்குள்ளே போனீங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல இவ்வளோ செல்ஃபி எடுத்துக்கிட்டுருவோம். ஸோ உள்ள என்ட்ரிலையும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய செல்ஃபி கார்னர்ஸ் இருக்குது. ரொம்ப சூப்பராக வந்துட்டு மக்கள் எல்லாருமே ஜாலியாக வந்துட்டு என்ஜாய் பண்ணி எடுக்க போகிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மக்களும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளும் விட போகிறதில்ல, எல்லாரையும் மீட் பண்ண போகிறோம். இந்த துபாய் சிட்டி கண்காட்சியை ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். நம்மளுடைய துபாய் சிட்டி எக்ஸ்போனுடைய என்ட்ரன்ஸ் உள்ளே வந்தாச்சு. வரும்போதே பார்த்தீங்கன்னா மக்கள் விதவிதமாக செல்ஃபி எடுக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இங்கே வந்து செல்ஃபி கார்னர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப அழகான ஒரு செல்ஃபியாஸாக இருக்குது. ஸோ இங்கே மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அடுத்த ஒரு சூப்பரான செல்ஃபி கார்னரில் இங்கே ஒரு டீ ஷாப்பில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ரியலிஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடங்களில் இருக்குது. ரொம்ப க்ளோஸ்அப்பாக வந்து ஷார்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு இங்கே இருக்குது. பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு வின்டர் சீசனில் பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய ஒரு பார்க் என்ட்ரன்ஸ்குள்ளே நம்ம போனோம்னா எப்படி ஒரு ஃபீல் இருக்குமோ அந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப சூப்பராக வந்துட்டு ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு செல்ஃபி கார்னராக இருக்குது. ஸோ இதே மாதிரி நிறையா வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி. ஸோ அடுத்ததாக எல்லாரையும் பயமுறுத்தக்கூடிய அளவில் ஒரு கோஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு இதை ஒரு வீடியோவில் பார்க்கும்போதோ இல்லை ஃபோட்டோஸ் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்பவே ஒரு த்ரில்லிங்கான ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் குட்டீஸ்க்காக பார்த்தீங்கன்னா வந்துட்டு எலக்ட்ரிக் கார் இங்கே இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட்டில் வந்துட்டு அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ குழந்தைங்களும் ஜாலியாக ஒரு ரைடு போயிட்டு வரலாம். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நிறைய ஃபெசிலிட்டிஸ் நம்மளுடைய இந்த துபாய் சிட்டி எக்ஸ்போவில் இருக்குது. ஸோ செல்ஃபி கார்னர்ஸ் பற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே சூப்பரான ஒரு 3D எஃபெக்டில் வந்துட்டு ஒரு பேக்கரி ஷாப்பில் வாங்கக்கூடிய ஒரு ஃபீலில் இங்கே ஒரு சூப்பரான இருக்குது. ஸோ பாரில் இது பண்ணுற மாதிரி. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களை வரைக்கும் பயமுறுத்தக்கூடிய ஒரு அனகோண்டா இங்கே இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறையா இங்கே இருக்குது. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லாத்துலேயுமே வித்தியாசம் கொடுக்கணும் அப்படின்றக்காண்டி இங்கே பார்பர் ஷாப்பை வந்து இங்கே ரியலிஸ்டிக்காக வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு கிட்டத்தட்ட உட்காந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஹேர் கட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு இமேஜினில் இங்கே இருக்குது. ஸோ அடுத்து ஸோ ஒரு பைல்வான் அடி வாங்கினா எப்படி இருக்கும் அப்படின்றக்காண்டி ஒரு ரியலிஸ்டிக்காக இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த சைடு ஒரு ரிவர் ஒரு பிரிட்ஜுக்குள்ளே போயிட்டு அங்கே நம்ம எப்படி இருப்போம் அப்படின்றக்காண்டி இங்கே வந்து நிறையா வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு செல்ஃபி கார்னர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமான ஒரு கலைநயத்தோடு இங்கே இருக்குது. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து கிட்ஸ்லேருந்து எல்லாருமே என்ஜாய் பண்ணி வாங்கக்கூடிய மோட்டு பட்லு. ஸோ மோட்டுக்கிட்ட இருந்து நான் வந்து சமோசா வாங்க போகிறேன். கண்டிப்பாக மோட்டு அப்படின்னாலே சமோசா தான். ஸோ சமோசா கொடுக்குற மாதிரி ஒரு செல்ஃபி இங்கே இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா வந்துட்டு ஜிம் வந்து இது பண்ணுறவங்களுக்காக ஜிம்முக்கு போகிறவங்களுக்காகவே வந்துட்டு ரொம்ப சூப்பரான ஒரு தத்ரூபமான ஒரு விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து ஒரு பூனைக்குட்டிக்கிட்ட போனால் அது எப்படி வம்புழுக்கும், ஸோ அதை வந்து 3D எஃபெக்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வந்துட்டு இந்த செல்ஃபியில் எடுக்கக்கூடிய எல்லா செல்ஃபி கார்னர்ஸும் சூப்பராக இருக்கும். ஸோ இங்கே அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிட்ஸ் எல்லாம் இங்கே வந்து என்ஜாய் பண்ணி பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஹாய் குட்டிமா, இங்கே வாடா, இங்கே வாங்க. உங்கள் பேர் என்ன சொல்லுங்கடா? நந்திதா ஸ்ரீ. நந்திதா ஸ்ரீ, எங்கேருந்து வர்றீங்க? நாங்கள் வந்து கோவிலூர்லேருந்து வரோம். கோவிலூர்லேருந்து வரீங்க. உங்கள் பேருடா குட்டி? தீபக் ஹரிச்சரன். தீபக் ஹேர் ஸ்டைலில் யார் பண்ணி விட்டது? யார் இல்லை இந்த ஹேர் ஸ்டைல் யார் உங்களுக்கு ஐடியா கொடுத்தது? எங்கள் அப்பா தான். ஓகே சூப்பர். உங்கள் பேருமா? மகேஸ்வரி. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்கள் ஹவுஸ் ஒய்ஃப். ஓகே, எப்படி இருக்குது இந்த எக்ஸிபிஷன்? சூப்பராக இருக்கா? பிடிச்சிருக்கா உங்களுக்கு? செல்ஃபிலாம் எடுத்தீங்கல்ல, இந்த செல்ஃபியில் எது ரொம்ப அட்ராக்டாக இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு? எல்லாமே அட்ராக்டாக தான் இருந்துச்சு. எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. ஸோ இங்கேயே விட்டுட்டா ஜாலியாக இருக்கும், அப்படி தானே? சரி, உள்ளெல்லாம் போயிட்டு வந்தீங்களா இல்லை இனிமேல் தான் போகணுமா? இனிமேல் தான் போகணும். ஓகே, எது இப்போ பார்க்கும்போது எதுக்கு போகணுன்னு உங்களுக்கு ஆர்வமாக இருக்குது? போனால் தான் தெரியும். போனால் தான் தெரியும். சரி, போய் பார்த்துட்டு வந்து எனக்கு சொல்கிறீங்க, ஓகேங்களா? ஓகே, குழந்தைங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க இங்கே வர? இங்கே வர்றதுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது? எங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்குது. ஹாய் சார், உங்கள் பேர் சார்? சதீஷ். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டிரைவராக இருக்கோம். ஓகே, எப்படி போயிட்டு இருக்கு ஒர்க்லாம்?
ஸோ ஓரளவுக்கு லைக் ஸோ வீக்கெண்டு சம்மர் டைம்ஸ் வேறு குழந்தைங்கள இந்த மாதிரி நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த வந்து என்ஜாய்மெண்ட் அப்படின்றது ரொம்ப கம்மி. ஸோ இங்கே இந்த மாதிரி எக்ஸிபிஷனில் வரும்போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு? இது பரவாயில்ல, ஃபேமிலியோட கூட்டு வரக்கு என்ஜாய் தான் இருக்குது, என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. ஸோ குழந்தைங்களோட சேர்ந்து வர டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. ஆமாம், என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நல்லா போய் ஜாலியாக நம்ம வெளியில் கூட்டு போகிறக்கு ஊட்டி கொடைக்கானல் கூட்டு போய் இது என்ஜாய்மெண்ட், நம்ம ஏரியாவில் கூட்டு போகிறதுக்கு என்ஜாய்மெண்ட்டாக இருக்குல்ல. ஓகே, கண்டிப்பாக நம்ம ஊருக்குள்ளேயே நம்ம ஒரு சுற்றி பார்த்துட்டு வந்த ஒரு ஃபீல். தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சார் சொன்ன மாதிரி வந்துட்டு இங்கே நம்ம நியர்பை இருக்கக்கூடிய ஊட்டி கொடைக்கானல் இங்கெல்லாம் போகலாம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது. ஆனால் நம்ம ஊர்லேயே துபாய் சிட்டிக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பார்த்து ஒரே இடத்துல என்ஜாய் பண்ணணும்னா அது நம்ம ஊரில் தான். ஸோ துபாய் சிட்டி எக்ஸ்போக்கு வாங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு குட்டீஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணி செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது மலேசியாவில் இருக்கக்கூடிய பெட்ரோனாஸ் ட்வின் டவர்ஸை பார்க்க போகிறோம். ஸோ அது எப்படி பிரம்மாண்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க போய் பார்க்கலாம். நம்மளுடைய திண்டுக்கல்லில் ஹர்ஷா என்டர்பிரைசஸ் சார்பாக லைன் டாக்டர் கே ரத்னம் அவர்கள் வழங்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான துபாய் சிட்டி எக்ஸ்போக்கு நம்ம என்ட்ரி ஆகிட்டோம். ஸோ நிறைய செல்ஃபி கார்னர்ஸில் செல்ஃபி எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா என்னுடைய பின்னணியில் ரொம்ப சூப்பராக மிக பிரம்மாண்டமான அளவில் நம்மளுடைய திண்டுக்கல்லில் மலேசியா ட்வின் டவர்ஸ் ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஸோ பார்க்கும்போதே வந்துட்டு ரொம்ப ரியாலிஸ்டிக்காக நம்ம வந்துட்டு ட்வின் டவர்ஸில் போய் நின்று செல்ஃபி எடுத்தோம்னா கூட இந்த அளவுக்கு ரியாலிஸ்டிக் வராது, அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் நான் பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த பேக்ரவுண்டில் நான் நிஜமாகவே மலேசியாவில் இருக்கக்கூடிய ட்வின் டவர்ஸ்க்கு போயிட்டணும் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ ட்வின் டவர்ஸ் பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வாங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான் இந்த எக்ஸிபிஷன் நடக்க போகுது. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக வந்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ டோன்ட் மிஸ் இட். நம்மளுடைய திண்டுக்கல்ல நடக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான துபாய் சிட்டி எக்ஸ்போ ரொம்பவே கலர்ஃபுல்லாக அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ கலர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து லைட்டிங்ஸ் எல்லாம் போட்டு ஃபவுண்டைன் வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஒரு பார்க்குக்கு போனோம்னா நம்மளுடைய ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸே பார்த்தீங்கன்னா இந்த ஃபவுண்டைன் தான் சொல்ல முடியும். ஸோ ஃபவுண்டைன் கிட்ட அழகாக குட்டீஸோட வந்துட்டு குழந்தைங்களோட ஜாலியாக இங்கே என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹாய் குட்டிமா, இங்கே வாங்க, இங்கே வாங்க. ஹாய், உங்கள் பேர் சொல்லுங்கள். பேர் சொல்லுவீங்களா? தம்பி பேர் என்ன? ஹர்ஷவர்தன். உங்கள் பேர்? செல்வநாயகம். என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? நான் ஆர்மியில் இருக்கேன். ஓகே, இப்போ லீவுக்காக வந்திருக்கீங்க. எத்தனை நாள் லீவில் வந்திருக்கீங்க? நான் 2 மாதம் லீவ் வந்திருக்கேன். நேட்டிவ் திண்டுக்கல் தானா? திண்டுக்கல். ஓகே, எப்படி போய்கிட்டு இருக்கு ஒர்க் ஒரு பக்கம்? ஸோ இப்போ ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணும்போது எப்படி இருக்குது? சந்தோஷமாக இருக்குது. சந்தோஷமாக இருக்குது. ஸோ வந்துட்டு நம்ம வரதே 2 மாதம் லீவு, ட்ராவலில் பாதி போயிடும். ஸோ இங்கே ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த டைமில் நம்ம ஊரில் இந்த மாதிரி ஒரு எக்ஸிபிஷனோட ஃபேமிலியில் ஸ்பெண்ட் பண்ணுவது எப்படி இருக்குது? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வெளியில் இருந்துட்டு வரும்போது நம்ம அந்த காடு வீட்டில் இருந்துட்டு வரும்போது ரொம்ப நல்லா இருக்குது. ஓகே. ஹாய் குட்டி, உங்கள் பேருடா? ஓகே, எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க நீங்கள்? செகண்ட் ஸ்டாண்டர்ட் போகிறீங்களா? ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் முடிச்சிட்டீங்க? ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிறீங்களா? அப்போ யூகேஜி முடிச்சிருக்கீங்க. எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க? ஓகே. ஸோ இதில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? எது உனக்கு பிடிச்சது? இங்கே பார்த்து சொல்லுங்கள். எது பிடிச்சிருக்கு? ட்ரெயின் பிடிச்சிருந்துச்சா? சரி, நீங்கள் எதுக்கு தம்பி கூட போகிறப்ப எதுக்குள்ள ரொம்ப கூட்டிகிட்டு போனீங்க? தம்பியை கூட்டிகிட்டு போனீங்களா இல்லை நீங்கள் மட்டும் போயிட்டு வந்தீங்களா? தம்பியை கூட்டிகிட்டு போனீங்களா? ஓகே, வேறு என்னென்னலாம் பிடிச்சிருக்கு? ராட்டினம் போகணுமா? பயம் இல்லையா உங்களுக்கு? ஓகே, ரெடி. உங்கள் பேர் மேம்? ராஜேஸ்வரி. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எப்படி நீங்கள் இருக்கு? இப்போ சார் வந்து மிலிட்ரி முடிச்சுட்டு இப்போ வந்திருக்காங்க. ஸோ இந்த வெக்கேஷனில் உங்களுடைய பசங்களோட சேர்ந்து வரும்போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஹாப்பியாக தான் இருக்கு. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு? எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. எல்லாமே பிடிச்சிருக்கு. ஓகே, அப்போ பர்ஸ் நல்லா வெயிட்டாக கொண்டு வந்திருக்கீங்களா? எல்லா காலேஜ்.
ஓகே. ஸோ எனிவே ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சதில். தேங்க்யூ ஸோ மச். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லாருக்குமே ரொம்ப சூப்பராக வந்துட்டு உள்ளே போய் சுற்றிட்டு வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக ஆரம்பரம் உட்காந்து இந்த ஃபவுண்டைனை ரசிக்கலாம். இங்கே இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா வந்துட்டு சிங்கப்பூர் அம்பர்லாஸ் இருக்குது, அதே போல் யுனிவர்சல் லோகோ ஸ்டுடியோ அங்கேயும் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றும் வந்து பார்க்க வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய மொபைலை கொண்டு வந்து இங்கே கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப அழகாக 360 டிகிரியில் இந்த என்ட்ரியில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் வந்துட்டு ரொம்ப சூப்பராக வந்துட்டு நீங்கள் பார்த்து உங்களுடைய மெமரிஸில் பொதுவாக செல்ஃபி எடுக்கிறத விட இந்த மாதிரி 360ல் எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் வந்துட்டு நீங்கள் செல்ஃபி எடுக்கலாம். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா வந்துட்டு 360 டிகிரி செல்ஃபி கார்னரும் இருக்குது, நார்மலாக இருக்கக்கூடிய செல்ஃபி கார்னர்ஸும் இருக்குது. ஸோ இங்கே குட்டீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணி எப்படி இருக்க என்ஜாய் பண்ணுறாங்க கண்டிப்பாக. ஸோ உங்களுடைய குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணி இங்கே வந்து நீங்கள் செல்ஃபி எடுக்கலாம். செல்ஃபி எடுக்கிறத மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி 360 டிகிரிலையும் உங்களுடைய வீடியோஸை வந்துட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு சூப்பரான மெமரபிள் மொமெண்ட்ஸ் தான் நம்மளுடைய துபாய் சிட்டி எக்ஸ்போ. ஏன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை வித்தியாசமான முயற்சிகள் எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய திண்டுக்கல்லில் துபாய் சிட்டியை கொண்டு வந்திருக்காங்க. லண்டன் பிரிட்ஜ் இருக்குது, மலேசியா ட்வின் டவர்ஸ் இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் உள்ளே போய் பார்த்தோம்னா எக்கச்சக்கமான ஷாப்பிங் கார்னர்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எல்லாம் முடிஞ்ச பின்னாடி எல்லாம் டயர்டாகி போய் உட்காந்துருப்போம். ஸோ எனர்ஜி பூஸ்டராக பார்த்திங்கன்னா வந்து உள்ள ஃபுட் கோர்ட்டும் இருக்குது. ஸோ இது எல்லாமே ஒரே இடத்துல இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஒரு 4 o'clock உள்ள என்ட்ரி ஆனீங்கன்னா வீட்டுக்கு இவங்க க்ளோசிங் டைமில் தான் நீங்கள் வீட்டுக்கு போவீங்க. அந்த அளவுக்கு எக்கச்சக்கமான என்டர்டைன்மெண்ட்ஸ். ஸோ உங்களுக்காகவே ஸ்பெஷலாக நம்மளுடைய திண்டுக்கல்லில் கேஆர்எஸ் கிரவுண்டில் சிலப்படி பைபாஸில் இருக்கக்கூடிய கேஆர்எஸ் கிரவுண்டில் இந்த ஒரு துபாய் சிட்டி எக்ஸ்போ நடந்துகிட்டு இருக்கு. ஸோ மக்களும் வர ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாரையும் நம்ம மீட் பண்ண போகிறோம், ஜாலியாக செல்ஃபி எடுக்க போகிறோம். ஸோ தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். ஸோ நம்மளுடைய துபாய் சிட்டி எக்ஸ்போவில் நிறைய என்டர்டைன்மெண்ட்டில் ஒவ்வொரு இடமா பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ மலேசியா ட்வின் டவர்ஸ் பார்த்துருந்தோம், பெட்ரோனஸ் டவர்ஸ். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் அம்பர்லா. ஸோ நிறைய இடங்களில் சிங்கப்பூரில் இந்த மாதிரி அம்பர்லாஸ் வச்சுருந்துருப்பாங்க. ஸோ அதை வந்து இங்கே லைட்டிங்கோட பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வச்சுருக்காங்க. கண்டிப்பாக குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே என்ஜாய் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே வந்திருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலியை நம்ம மீட் பண்ண போகிறோம். ஸோ வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் அசோக். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அசோக்? நான் ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். சென்னை, கோயம்புத்தூர். ஓகே, உங்கள் நேம்? மலர்விழி. உங்கள் நேட்டிவ்? நேற்று திண்டுக்கல் தான். திண்டுக்கல். ஸோ இப்போ கோயம்புத்தூரில் தான் நீங்கள் செட்டில்டா? இல்லை, திண்டுக்கல் தான் இருக்கும். தம்பி பேர்? பாப்பா பேர் பேர் மெகன்யா ஸ்ரீ. மெகன்யா. மெகன்யா. ஓகே, யாரோட செலெக்ஷன் நேமு? 2 பேர்த்தோட பேர். என்ன மீன்?
அழகு தேவதை. அழகு தேவதை, கண்டிப்பாக க்யூட்டான தேவதை தான் இது. ஸோ இந்த எக்ஸிபிஷன் எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. லண்டன் பிரிட்ஜ் எல்லாமே வித்தியாசமாக பார்க்குற மாதிரி தான் இருக்கா. கோயம்புத்தூரில் அடிக்கடி பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொடிசியால் போட்டுட்டு இருப்பாங்க, நீங்கள் அங்கிட்டு அப்படியே எஸ்கேப் ஆகிருப்பீங்க. இன்றைக்கி இங்கே வரும்போது உங்கள் நம்ம ஊர் வளர்ந்துட்டு வர்றதுக்கு இதான் சாம்பிள், திண்டுக்கல் வளர்ந்துட்டு வர்றதுக்கு. ஸோ இந்த மாதிரி புதுசாக இனிஷியேட் பண்ணி நிறைய பேர் கொண்டு வந்தாங்கன்னா நம்ம திண்டுக்கல் வந்து நல்லா டெவலப் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய. பாப்பா எல்லாம் வேடிக்கை பார்க்குறா, நல்லா பார்க்குறா. வேடிக்கை பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கு. ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சு? எனக்கு வந்து பாப்பா என்ஜாய் பண்ணுறதே எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு. பாப்பா எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணால் எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு. எல்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டீங்களா? எல்லாம் போய் பார்த்தோம். இதில் எது வந்து உங்களுக்கு ரொம்ப பெட்டராக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? இந்த ட்வின் டவர்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பாப்பா மெகன்யாஸ்ரீ. ஓகே, பாய் பாய். இங்கே வரணுமா? இது வேணுமா உங்களுக்கு? சரி பேசுங்க, அடுத்த வருஷம் பேசிடலாம். ஓகேவா? டன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. லைன் டாக்டர் கே ரத்தினம் வழங்கும் ஹர்ஷா என்டர்பிரைசஸ் நடத்தும் துபாய் சிட்டி பொருட்காட்சி என்டர்டைன்மெண்ட் அண்ட் ட்ரேட் ஃபேர் வெற்றி நடை போடுகிறது. திண்டுக்கல் மாவட்ட மக்கள் இதுவரை கண்டிராத கோடைகால விடுமுறை கொண்டாட்டம். 30 அடி உயரத்தில் உங்களை வரவேற்கும் மாபெரும் கோட்டை நுழைவாயில். உள்ளே துபாய் நிலாப்பிறை, அமெரிக்கா யுனிவர்சல் ஸ்டுடியோ குளோப், லண்டன் பிரிட்ஜ், மலேசியா பெட்ரோனஸ் ட்வின் டவர்ஸ், சிங்கப்பூர் குடைகள், உங்களை மனதை குளிர்விக்கும் அழகு ஃபவுண்டைன், உங்கள் குடும்பத்தினரோடு சேர்ந்து செல்ஃபி எடுத்து மகிழ செல்ஃபி கார்னர், இப்படி இன்னும் இன்னும் ஏராளம். இவை அனைத்தும் துபாய் சிட்டி பொருட்காட்சியில். குழந்தைகள், பெண்கள், ஆடவர்களுக்கு தேவையான நக்கோடா மற்றும் விளையாட்டு பொருட்கள், அறிவு திறமைகளை நிரூபிக்கும் விளையாட்டுகள், உண்டு மகிழ பாப்கார்ன், பஞ்சு மிட்டாய், காலிஃபிளவர் பக்கோடா, டெல்லி அப்பளம் உள்பட சிற்றுண்டி கடைகளும் துபாய் சிட்டியில் உள்ளது. சிறியவர் பெரியவர் அனைவரும் விளையாடி மகிழ ஜெயின்ட் வீல், கொலம்பஸ், பிரேக் டான்ஸ், கோஸ்டர் ட்ரெயின், வாட்டர் போர்ட், இன்னும் இன்னும் ஏராளம். பெண்கள், சிறுவர், சிறுமியருக்கு மெஹந்தி மற்றும் டாட்டூ போடப்படும். தினசரி மாலை 4:30 மணி முதல் இரவு 10:30 மணி வரை. இடம் KRS கிரவுண்ட், சீலப்பாடி ரயில்வே மேம்பாலம் அருகில், திருச்சி ரோடு, திண்டுக்கல். பார்க்கிங் வசதி உண்டு. குடும்பத்தோடு வாருங்கள். கோடைகால விடுமுறையை குதூகலமாக கொண்டாடி மகிழுங்கள். இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர். குறைந்த நாட்களே உள்ளன. ஸோ நம்மளுடைய துபாய் சிட்டி எக்ஸ்போவில் அடுத்ததாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்துட்டு துபாயில் இருக்கக்கூடிய யூனிவர்சல் ஸ்டுடியோ லோகோ. இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப அந்த குளோபை வந்து ரியலிஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக எல்லாருமே வந்துட்டு ஜாலியாக வந்து ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு ரியலிஸ்டிக்காக நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குது. ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் விசிட் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்ச நாள் தான் நம்மளுடைய திண்டுக்கல்லில் இந்த எக்ஸ்போ நடக்க போகுது. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வந்துட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரொம்பவே வந்துட்டு நம்ம வேலைகளுக்கு போகிறப்ப வந்துட்டு அந்த ஸ்ட்ரெஸ் ரொம்ப இருக்கும். வீட்டில் இருக்கவங்களுக்கும் சரி, வேலைக்கு போகிறவங்களுக்கும் சரி, எல்லாருக்குமே இந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்றது வந்துட்டு எப்போ பார்த்தாலும் இதே ஒரு ரொட்டீன் லைஃபாகவே போய்கிட்டு இருக்கே, நமக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்காகவே குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய அளவில் ரொம்ப சூப்பராக வந்துட்டு இந்த துபாய் சிட்டி எக்ஸ்போ நம்மளுடைய திண்டுக்கல்லில் சீலப்பாடி பைபாஸில் KRS கிரவுண்டில் வந்துட்டு நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. ஸோ குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஜாலியாக என்ஜாய் பண்ணக்கூடிய அளவில் நிறைய விஷயங்கள் இருக்குது.
ஸோ என்ட்ரன்ஸ்லேயே இவ்வளோ இருக்குது, இன்னும் முள்ளுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போய் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்திருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா துபாய் சிட்டியில் இருக்கக்கூடிய இந்த எக்ஸிபிஷனில் ரொம்ப சூப்பராக துபாயில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் தத்ரூபம் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்துட்டு துபாய் அப்படின்னாலே சட்டன் ஞாபகத்துக்கு வருது அந்த நிலாப்பிறை தான். ஏன்னா வந்து என்ட்ரன்ஸில் நம்ம போகிறப்ப பார்க்கும்போது ஒரு சூப்பரான விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதையும் இந்த துபாய் சிட்டி எக்ஸ்போவில் கொண்டு வந்திருக்காங்க நம்மளுடைய ஹசா என்டர்பிரைசஸ் டாக்டர் கே ரத்னம் அவர்கள் வழங்கக்கூடிய இந்த துபாய் சிட்டி எக்ஸ்போவில். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது. நிறைய பேர் வந்துட்டு அழகாக வந்துட்டு இந்த நிலாப்பேரைக்கிட்ட நின்று ஒரு செல்ஃபியோ இல்லை குரூப் ஃபோட்டோவோ எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே ஒரு மெமரபிள் மூமெண்ட்ஸாக இருக்கும். ஸோ அந்த சைடும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு லண்டன் பிரிட்ஜில் இருக்கக்கூடிய அளவில் பார்த்தீங்கன்னா மக்களும் வந்து ரொம்ப அழகாக ஃபேமிலியோடு சேர்ந்து செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாமே வந்துட்டு நமக்கு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஐயோ நம்ம ஊரில் தான் இருக்கோம், நம்ம இன்னும் வெளிநாட்டுக்கு எப்போ போகிறோம் அப்படின்னு இருப்பீங்க. ஸோ அந்த குறையை வந்து தீர்ப்பதற்காகவே நம்மளுடைய திண்டுக்கல்லில் இந்த மாதிரி ஒரு சூப்பரான எக்ஸிபிஷன் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு சூப்பரான விஷயங்கள் தான் இருக்கும். நம்மளுடைய திண்டுக்கல்லில் இந்த சம்மர் வெக்கேஷனுக்கான ஜாலியாக ஒரு ட்ரிப் போயிட்டு வரலாம் அப்படின்னம்னா நம்மளுடைய துபாய் சிட்டி எக்ஸ்போக்கு நீங்கள் வரலாம். ஸோ நம்மளுடைய துபாய் சிட்டி எக்ஸ்போவில் துபாயில் இருக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும் இல்லாமல் மலேசியா ட்வின் டவர்ஸ், அதே போல் பார்த்திங்கன்னா வந்துட்டு யுனிவர்சல் குளோப், இது எல்லாமே இங்கே கொண்டு வந்திருக்காங்க. சிங்கப்பூர் குடைகளும் இருக்குது. இதை விட இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் பார்த்திங்கன்னா என்னுடைய பின்னணியில் பார்த்துட்டு இருப்பீங்க, லண்டன் பிரிட்ஜை நம்ம திண்டுக்கல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ரொம்பவே சூப்பராக மக்கள் எல்லாருமே வந்துட்டு அந்த லண்டன் பிரிட்ஜ் வழியாக தான் போய் உள்ளே இருக்கக்கூடிய என்டர்டைன்மெண்ட்டுக்கே போக முடியும். அந்த அளவுக்கு சூப்பராக வந்துட்டு ரியலிஸ்டிக்காக லண்டன் பிரிட்ஜ் இருக்குது. ஸோ என்னோடய பேக்ரவுண்டில் பார்த்துருப்பீங்க லண்டன் பிரிட்ஜ் ப்ளஸ் அந்த ரொம்ப கிராண்டாக இருக்கக்கூடிய ராட்டனம். ஸோ மிக பிரம்மாண்டமான அந்த ஜெயிண்ட் வீல் வந்து இங்கே இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்க்கும்போது வந்துட்டு நமக்கே கலர்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஒரு அரிய வாய்ப்பை. நம்மளுடைய திண்டுக்கல்லில் கேஆர்எஸ் கிரவுண்டில் ரொம்ப சூப்பராக சீலப்பாடி பைபாஸில் இருக்கக்கூடிய கேஆர்எஸ் கிரவுண்டில் இந்த பிரம்மாண்டமான துபாய் சிட்டி எக்ஸ்போ நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் தான் இந்த எக்ஸிபிஷன். ஸோ மிஸ் பண்ணிட்டோம்னா அடுத்து நம்ம ரொம்பவே மிஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வாங்க, வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க.
நம்மளுடைய திண்டுக்கல் துபாய் சிட்டி எக்ஸ்போ ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. அதுவும் பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் போயிட்டு வந்துடணும் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். கண்டிப்பாக வந்து இங்கே வந்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் இன்ச் பை இன்ச் வந்து நீங்கள் செல்ஃபி எடுக்காமல் வரவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு நிறைய செல்ஃபி கார்னர்ஸ் இருக்குது. குட்டீஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்பவே ஜாலியாக போய்கிட்டு இருக்கக்கூடிய ரைடு எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்பவே கிராண்டாக தெரிகிறது பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய மலேசியா பெட்ரோனஸ் டவர்ஸ். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக இன்னும் ரொம்ப கிராண்டாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளுடைய லண்டன் பிரிட்ஜ். ஸோ லண்டன் பிரிட்ஜ் பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா வந்து லண்டன் பிரிட்ஜ் ஒரு பக்கம், அதுக்கு பேக்ரவுண்டில் அந்த ஜெயின்ட் வீல் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரியலிஸ்டிக்காக நம்ம லண்டன் பிரிட்ஜுக்கே போயிட்டு வந்த ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ எல்லாமே வந்துட்டு ரொம்ப சூப்பராக பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிரம்மாண்டம் தான் சொல்ல முடியும். ஏன்னா என்ட்ரன்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஆர்ச் நம்மளுடைய கோட்டை வாசலே பார்த்தீங்கன்னா 30 அடி உயரத்தில் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கு அடுத்து உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆச்சரியமாக தரக்கூடிய அளவில் வந்துட்டு நிறைய இருக்குது. ஸோ இன்னும் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு பிரம்மாண்டத்தையும் பிரமிப்பையும் தரக்கூடியதான் இந்த துபாய் சிட்டி எக்ஸ்போ. கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் ஒரு சூப்பரான என்டர்டைன்மெண்ட் மட்டும் இல்லாமல் ஒரு ஜாலியான ஃபீல் கொடுக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய துபாய் சிட்டி எக்ஸ்போக்கு வாங்க, ஃபேமிலியோட வாங்க, வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் உள்ள ஸ்நாக்ஸ் கார்னர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கான ஷாப்பிங் கார்னர் இருக்குது. குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா தரப்பினருக்கும் கேம் ஜோன் இப்படி எல்லாமே இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஜாலியான விஷயம் தான். ஆனால் என்ன ஒரு சின்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆண்களுக்கு பர்ஸ் காலியாகும். அதுக்கு நான் கேரண்டி தருவேன். அதே போல் சந்தோஷத்துக்கு டபுள் கேரண்டி நான் தருவேன். ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய இருக்குது. இந்த சம்மர் வெக்கேஷனில் எங்கடா போகலாம், நிறைய எக்ஸ்பென்ஸ் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு நம்ம லோக்கலில் நம்ம திண்டுக்கல்லில் ரொம்பவே ஜாலியாக சூப்பராக வந்துட்டு துபாய் சிட்டி போயிட்டு அது மட்டும் இல்லாமல் லண்டன் பிரிட்ஜ் இப்படி எல்லாத்தையும் ஒரே இடத்துல பார்த்து என்ஜாய் பண்ண போகிறீங்க. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. கொஞ்ச நாள் தான் இந்த ஒரு சூப்பரான எக்ஸிபிஷன் நடக்க போகுது. மிஸ் பண்ணிடாமல் கண்டிப்பாக வந்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ஜாலியான என்ஜாய்மெண்ட் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ டோன்ட் மிஸ் இட். நம்மளுடைய திண்டுக்கல் கேஆர்எஸ் கிரவுண்டில் சீலப்பாடி பைபாஸில் ரொம்ப சூப்பராக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹர்ஷா என்டர்பிரைசஸ் மற்றும் ரத்னம் அவர்கள் வழங்கக்கூடிய இந்த பிரம்மாண்டமான துபாய் சிட்டி எக்ஸ்போவில் இருக்கும். ஸோ துபாய் சிட்டி எக்ஸ்போக்கு வந்திருக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸையும் நம்ம மீட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அடுத்ததாக ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸை மீட் பண்ண போகிறோம். ஸோ வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் வீரா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் துபாயில் தான் இருக்கேன். நான் 7 வருஷம் ஆச்சு. அப்போ உங்கள்கிட்ட நிறையா கொஸ்டின் கேட்டுக்கிறேன். ஸோ உங்கள் பேர்? என் பேர் மலர். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து பழனியில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன், ஜுவல்லரி ஷாப்பில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக வந்து லீவுக்கு தம்பி பார்க்கலான்னு வந்தேன். இங்கே துபாய் கண்காட்சி போட்டிருக்கதா சொன்னாங்க. சரி ஒரு வியூ பார்க்கலான்னு தான் வந்தேன். ஆனால் நல்லா இருக்குது, பரவாயில்ல. ஒரு ஃபேமிலியோட ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணுறதுக்கு இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்குது. குழந்தைங்களாம் ஜாலியாக விளையாடுறாங்க. உள்ளே இருக்கிற ஆட்டமும் சரி, இந்த குழந்தைங்களுக்கு இருக்கிற ஃபோட்டோ ஷூட்டும் சரி, ரொம்ப நல்லா இருக்குது. பரவாயில்ல, இந்த அளவுக்கு திண்டுக்கல்ல வந்து நல்லா போடுறாங்கன்னா அது ஒரு பாராட்டலாம். ஸோ பழனிலேருந்து வெக்கேஷனுக்கு அப்பா வீட்டுக்கு வந்திருக்கும் போது வந்துட்டு நீங்கள் பசங்களோட வரும்போது எப்படி இருக்குது? ரொம்ப ஜாலியாக எப்படி என்ஜாய் பண்ணாங்க? ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. பாப்பா குட்டிமா, உங்கள் பேருடா? நிரஞ்சனா ஸ்ரீ. நிரஞ்சனா ஸ்ரீ. எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்கடா? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க? சாமி ஸ்கூல். ஓகே, எப்படி இருக்குது எக்ஸிபிஷன்? நல்லா இருக்கு. எதுக்கெல்லாம் இப்போ போகணும்னு சொல்லிட்டு மாமாட்ட பிளான் பண்ணி வச்சுருக்கீங்க? ராட்டம் போகணும். ஒரு ஐடியா பண்ணுவோமா? மாமா கிட்ட இருக்க பர்ஸை வாங்கிடுவோமா? ரெடியா? ஓகே. ஸோ நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஓகே. ஸோ வீரப்ப நீங்கள் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, துபாயில் வந்து 7 இயர்ஸாக இருந்திருக்கீங்க. மோர் ஓவர் வீக்கெண்டுக்கு எல்லாமே நீங்கள் போய் சுற்றி பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ எப்படி இருக்குது? ரியலிஸ்டிக்காக இருக்கா இல்லை உங்களுக்கு அந்த துபாய் சிட் ஃபீல் இருக்கா? ஆக்சுவலி நல்லா இருக்குது. துபாய் போக முடியாதவங்க இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். மெயினாக அந்த டவர் பண்ணியிருக்காங்க, அந்த புர்ஜ் கலிஃபா டவர் மாதிரி பண்ணியிருக்காங்க. பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது, எல்லாம் சூப்பராக இருக்குது. ஃபேமிலியெல்லாம் பார்த்தா ஆக்சுவலி இன்றைக்கி நாங்கள் ஒரு மூவி போகிற பிளானு. ஆனால் பார்க்குறப்ப வந்து இவங்களுக்கும் துபாய் சிட்டின்னு பார்க்குறப்ப போயே ஆகணுன்ற மாதிரி இவங்க சொன்னாங்க. சரி வந்துடலாம் அப்படின்ற மாதிரி இங்கே இன்றைக்கி பிளான் பண்ணியாச்சு. ஆக்சுவலி நல்லா சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. மெயினாக பார்த்தீங்கன்னா எங்கள் வீடே பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ ஈஸியாக வந்துட்டோம். நாங்கள் ஈஸியாக வந்துட்டீங்க. நாங்கள் வந்து என்னன்னா தம்பி துபாய் தான் கூட்டு போக மாட்டேங்கிறோம், எங்கேயாவது கூட்டு போட அப்படின்ற அப்படின்ற மைண்ட் செட்டில் நாங்கள் அவனை எழுதிட்டு வந்துட்டோம். ரொம்ப பரவாயில்ல, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. லைட்ஸ்லாம் நல்லா இருக்குது, டெக்கரேஷனும் நல்லா இருக்குது. நல்லா ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணலாம். ஐயா, உங்கள் பேருங்கய்யா? அடுத்து ஒரிஜினல் துபாய்க்கு போகணுங்க. என் பேர் பாண்டி. உங்கள் பேர் சொல்லுங்கள். பேர் பாண்டி. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சும்மா இருக்கேன். ஓகேங்கய்யா. ஸோ இப்போ வந்துட்டு ரொம்ப சூப்பராக வந்துட்டு துபாய் போகிறதுக்கு பிளான் போட்டிங்க. இப்போ கண்டிப்பாக அடுத்து ஒரிஜினல் துபாய் பார்க்கணும். ரெடி நாங்கள். ஓகே, உங்கள் பேர்யா? பட்னீஸ்.
என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? 4th எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க? கவர்மெண்ட் ஸ்கூல். ஓகே, எந்த ஊர்லேருந்து வர்றீங்க? பழனி. பழனிலேருந்து வந்திருக்கீங்க. ஸோ எப்படி இருக்குது எக்ஸிபிஷன்லாம்? சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்குது. உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு? எனக்கு அந்த ஜம்பிங் போட்டேன். ஜம்பிங் பிடிச்சிருக்கு. ஸோ ஜெயின் வீல்லாம் போயிட்டீங்களா? போகணும். இனிமேல் தான் போகணும். பயம் இருக்கா? இல்லவே. அதெல்லாம் இல்லை. சரி வாங்க போயிட்டு வந்துடுவோம் அப்போ. கண்டிப்பாக. ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு வீராவோட பர்ஸை வந்துட்டு நாங்கள் காலி பண்ணுறதுக்கு தயாராக களத்தில் இறங்கிட்டோம். துபாய்க்கு தாயா கூட்டிகிட்டு போகல, நாங்கள் துபாய் சிட்டிக்கு வந்திருக்கோம், எங்களை கூட்டிகிட்டு போகன்னு இருக்குங்க. எப்படி துபாய் போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்த சூப்பர் டிவிக்கு ரொம்ப நன்றி. மாடல் துபாயை பார்த்துட்டு அடுத்து ஒரிஜினல் துபாயை அடுத்த வருஷம் நாங்கள் கண்டிப்பாக பார்த்துருவோம். தேங்க்யூ ஃபார் சூப்பர் டிவி. ஓகே, அப்போ கண்டிப்பாக இப்போ வந்துட்டு ஆக்சுவலி உங்கள் டிவி எனக்கு ரொம்ப நாளாக நான் பார்த்துட்டு இருந்திருக்கேன். ஒரு கேபிள் கனெக்ஷன்லாம் இருந்தப்பெல்லாம் வந்து சூப்பர் டிவி எனக்கு தெரியும். அப்போ அந்த படம்லாம் பார்த்துட்டு இருப்போம். இப்போ நான் ஃபாரின் போனனால அதெல்லாம் பார்க்க முடியல. சரி உங்கள் டிவி பார்த்தனால கரெக்டு, உங்கள் டிவி பார்த்தனால பேசியே ஆகணுன்றதுக்காண்டி தான் நான் தான் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்தேன். ஸோ மறக்காமல் எனக்கு வேலையை மிச்சம் பண்ணிட்டீங்க. தேங்க்ஸ் அ லாட். ஓகே, ஸோ எனிவே நல்லா உள்ள சுற்றி பாருங்கள். வந்து நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. பாய். ஸோ நம்மளுடைய துபாய் சிட்டி எக்ஸ்போவில் உள்ள மெயினில் இருக்கக்கூடிய என்ட்ரன்ஸில் ஆரம்பித்து செல்ஃபி கார்னர்லேருந்து நிறைய மினியேச்சர்ஸ்லேருந்து எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்போம். ஸோ மினியேச்சர்ஸ்ன்னு சொல்ல முடியாது, ரியலிஸ்டிக்கான ஒரு பிரம்மாண்டமான ரியலாக நம்ம போய் பார்த்தா எந்த அளவுக்கு ஃபீல் இருக்குமோ அந்த அளவுக்கு வந்திருக்கும். ஸோ இப்போ அடுத்தது நம்ம வந்து லண்டன் பிரிட்ஜுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ லண்டன் பிரிட்ஜில் நம்ம எப்படி உள்ளே போய் போவோமோ அதே போல் ஒரு செட் பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ளே போய் தான் வந்துட்டு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய என்டர்டைன்மெண்ட்ஸ், அதாவது ராட்டினங்கள், அம்யூஸ்மெண்ட்ஸ், இது எல்லாத்தையும் மட்டும் இல்லாமல் நம்ம உள்ளே போய் பார்க்க போகக்கூடிய விஷயங்கள் நிறையவே இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இங்கே வந்து பர்ச்சேஸ் கார்னர்ஸும் இருக்குது. ஸோ ரொம்ப சூப்பராக வந்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லண்டன் பிரிட்ஜுக்குள்ளே வந்துட்டு உள்ளே போய் இந்த டனலுக்குள்ளே நம்ம உள்ளே போவோம். ஸோ அந்த ஒரு ஃபீலோட ரியலாக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வந்துட்டு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் கொடுத்துடலாம். ஸோ மக்களும் எல்லாருமே வந்து சேர்ந்து குடும்பத்தோடு வந்து செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு சூப்பரான லண்டன் பிரிட்ஜில் வந்துட்டு எவ்வளோ லென்த்தில் நம்ம வந்து லண்டன் பிரிட்ஜை கிராஸ் பண்ணுவோமோ அதே மாதிரியே ரியலாக வந்து லண்டன் பிரிட்ஜுக்குள்ளே நம்ம போய் வாக் பண்ணி அதுக்கப்புறம் உள்ளே இருக்கக்கூடிய அம்யூஸ்மெண்ட் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுடைய துபாய் சிட்டி எக்ஸ்போவில் லண்டன் பிரிட்ஜில் இருந்துட்டு வந்துட்டு அடுத்ததாக ஒரு ஃபேமிலியை நம்ம மீட் பண்ண போகிறோம். வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள். பேர் சொல்லுங்கள். வீரமணி. ஸ்வேதா. நாகமணி. மணிரூத். எப்படி இருக்குது எக்ஸிபிஷன்? எதெல்லாம் பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு? எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. ஸோ நம்ம ஊரில் இந்த மாதிரி ஒரு எக்ஸிபிஷன் நடக்கும்போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணீங்களா? என்ஜாய் பண்ணி ரொம்ப சந்தோஷம். ஸோ எல்லாருமே வந்துட்டு ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இங்கே இந்த எக்ஸிபிஷனுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட ரொம்ப சந்தோஷமாக நம்ம ஃபேமிலியோடு சேர்ந்து ஜாலியாக செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்ற ஒரு ஃபீல் கிடைக்கும். அந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப சூப்பரான ஒரு இந்த எக்ஸிபிஷனில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ ரொம்ப சூப்பரான இந்த லண்டன் பிரிட்ஜ் எக்ஸ்போவில் நம்ம உள்ளே போய் பார்க்க போகிறோம். இன்னும் நிறைய விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடியவர்கள் நேரடியாக இங்கே வாங்க, வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள்.
என்னதான் வந்துட்டு ஒரு ஜாலியான எக்ஸிபிஷனுக்கு நம்ம வந்தாலுமே வந்துட்டு அந்த பர்ச்சேசிங் கார்னருக்கு போனால் அங்கே இருக்கக்கூடிய சந்தோஷம் இருக்கே. ஸோ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அங்கே உள்ளே போனோன்னே என்ன தான் லைட்டிங் அங்கே ஃபோக்கஸ் லைட் போட்டிருந்தாலும் நமக்கு உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா வந்துட்டு 1000 வாட்ஸ் லைட் எரியும். அந்த அளவுக்கு வந்துட்டு எக்ஸிபிஷனுக்குள்ளே வந்துட்டாலே பர்ச்சேசிங் கார்னருக்கு டைமே பத்தாது. ஸோ இப்போ உள்ளே நம்ம என்ட்ரி ஆகிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உள்ள என்ட்ரிலே பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிட்ஸையும் அதே போல் பார்த்தீங்கன்னா லேடிஸையும் அட்ராக்ட் பண்ணுறது விதமாக நிறைய ஜுவல்லரிஸ் மற்றும் அக்சசரிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹேர் பேண்ட் அண்டு அவங்களுக்கான மாடல்ஸ்க்கு போடக்கூடிய நிறைய அக்சசரிஸாக இங்கே ஹேர் பேண்டில் இருக்குது. எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகக்கூடிய அளவில் ராயலாக இருக்கணுன்றக்காண்டி பார்த்தீங்கன்னா ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு. ஸோ ஆன்டிக் கலெக்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கிளிப் கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ பேண்ட்லேயே எக்கச்சக்கமாக இருக்குது. கண்டிப்பாக வந்தீங்கன்னா நம்மளுடைய மக்கள் கை நிறையா கொண்டு வந்துட்டு பை நிறையா அள்ளிட்டு போகலாம். அந்த அளவுக்கு எக்கச்சக்கமான இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் எல்லாம் தேடி 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 பார்த்துக்கிட்டு இருக்காங்க இங்கே ஒரு ஃபேமிலி. ஹாய் குட்டி, உங்கள் பேர் சொல்லுங்கள். வர்ஷிகா. ஓகே சூப்பர். ஸோ வர்ஷிகா, நீங்கள் எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? நான் 7th படிக்கிறேன். எந்த ஸ்கூல்லடா படிக்கிறீங்க? வித்யா பார்க். யாரெல்லாம் வந்திருக்கீங்க? நானே, எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, எங்கள் பாட்டா. அப்பா எங்க? அப்பா அங்கே நிற்கிறாங்களா? ஓகே, அம்மா இங்கே செலக்ட் பண்ணியிருக்காங்க. வணக்கம் மேடம், உங்கள் பேர் சொல்லுங்கள். கலைவாணி. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐ எம் ஒர்க்கிங் டீச்சர். டீச்சர்? ஸ்ட்ரிக்டான டீச்சரா ஜாலியான டீச்சர்? ஐ எம் ஃபவுண்டேஷன் டீச்சர். ஓ அப்போ ஓகே, ஜாலியாக தான் இருப்பேங்க. ஸோ எப்படி இருக்குது எக்ஸிபிஷன்லாம்? நல்லா இருக்கு. ஸோ இந்த பர்ச்சேசிங் ஜோன் எப்படி இருக்குது? இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. எப்படி ஒரு 1/2 hour ஆகுமா? இல்லை அது சீக்கிரமே முடிச்சிருக்கு பண்ணிடுவோம். ஓகே, சொல்லி அனுப்பி விட்டாங்களோ? இல்லை அப்படிலாம் இல்லை. ஓகே, நம்ம பர்ச்சேஸ் கம்மி தான். ஓகே சூப்பர். ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் ஒரே இடத்துல பார்க்கும்போது எப்படி இருக்குது? ஏன்னா அலைய தேவையில்லை, சீக்கிரமே நம்ம பர்ச்சேஸ் என்ன வேணுமோ அதை பார்த்து வாங்கிட்டு. ஸோ உங்களுக்கு இங்கே எதெல்லாம் பிடிச்சிருந்துச்சு? இல்லை எதெல்லாம் பிடிச்சிருந்துச்சு, ஆக்சுவலாக இந்த கிட்ஸுக்காக தான் நான் வந்தது. ஸோ அவங்க என்ஜாய் பண்ணுறாங்களா? குட்டிமா, உங்களுக்கு இது எங்கே எல்லாம் பிடிச்சிருந்துடா? எதெல்லாம் பார்த்தீங்க? எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு. லண்டன் பிரிட்ஜ்லாம் வந்தீங்களா? ஃபோட்டோஸ்லாம் எடுத்தீங்களா? பிடிச்சிருந்துச்சா? ஓகே, தேங்க்யூ. ஸோ நீங்கள் கலெக்ஷனை கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு பேண்ட்லேயே எக்கச்சக்கமாக இருக்குது. கிட்ஸுக்கு வந்து பெரியவங்க வரைக்கும். ஏன்னா டெய்லி இந்த காலேஜ் பீப்புள்ஸ் எல்லாம் போகிறப்ப வந்துட்டு வேரியஸ் கலெக்ஷன்ஸ் ஆஃப் பேண்ட்ஸ் போடணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அது உங்களுக்கு ஏற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா நிறைய குட்டி குட்டி கலெக்ஷன்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. ஸோ இதனுடைய காஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியானதாக இருக்குது. ஸோ அதுக்கடுத்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு லேடிஸ்க்கான கிளிப் கலெக்ஷன்ஸ். ஸோ ஹேர் கிளிப்ஸ் வந்துட்டு எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க. ஸோ எக்கச்சக்கமான கிளிப்ஸில் வந்துட்டு நீங்கள் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எதை வாங்கலாம் எதை விடலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு 180 rupeesக்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வியரிங்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா வந்துட்டு எக்கச்சக்கமாக உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஆரன் இதெல்லாமே கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஃபங்க்ஷனுக்கு போட்டு போகிற மாதிரியும் இருக்குது. டெய்லி வியர்ஸ்க்கான கலெக்ஷன்ஸும் இருக்குது. ஸ்டெட்டில் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள், நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல, நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு குட்டீஸ்க்காக வளையல் கலெக்ஷன்ஸ் இருக்குது. குட்டீஸ்க்கு மட்டும் இல்லை, லேடிஸ்க்காகவே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாம் 100 rupeesலேருந்து நிறையவே வேரியஸ் கலெக்ஷன்ஸாக பேண்ட் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து ஒர்த்தபிளாக நீங்கள் வந்து உள்ளே பார்த்து செலக்ட் பண்ணக்கூடிய அளவில் வந்துட்டு இங்கே இருக்குது. அதே போல் நெயில் பாலிஷில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எக்கச்சக்கமான கலர்ஸில் வேரியஸ் பிராண்ட்ஸில் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம மக்கள்லாம் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்துட்டு இதை வாங்கலாமா அதை வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வந்துட்டு அவங்க எல்லாருக்குமே ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் நம்மளுடைய இந்த ஸ்டால்ஸில் இருக்குது. ஸோ இதே போல் அடுத்து இருக்கக்கூடிய ஸ்டால்ஸில் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போய் பார்க்கலாம். ஸோ அடுத்து வந்து நம்ம போகக்கூடிய ஜோன் பார்த்தீங்கன்னா வந்து கிட்ஸுக்கான ஜோன். அவங்க சொல்லக்கூடிய விஷயம் இதுன்னா, இது எங்கள் ஏரியா கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு கிட்ஸுக்கான டாய்ஸ் கலெக்ஷன்ஸ் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸாக இருக்குது. ஸோ கிச்சன் செட்ஸாக இருக்கட்டும், அதே போல் கன்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறையா வெரைட்டிஸ் கொடுத்துருக்காங்க. டாய்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா வந்துட்டு கார்லாம் நிறைய வெரைட்டி இருக்குது. கண்டிப்பாக குட்டீஸை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கான வெரைட்டிஸ் ஆஃப் டாய்ஸ் வந்து இந்த ஸ்டால்ஸை பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு கிட்ஸுக்காகவே இருக்கக்கூடிய இந்த ஸ்டால். ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பியானோ எல்லாம் வந்துட்டு ரொம்ப உங்களுக்கு க்யூட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் 140 rupeesல இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டாய்ஸ்லேயே வேரியஸாக என்னென்ன வெரைட்டிஸ் கொண்டு வரணுமோ அதுமாதிரி ஸ்கூல் வேறு ஆரம்பிச்சிருச்சு. கண்டிப்பாக வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு பிடிச்ச மாதிரியான பாக்ஸஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அவங்களுக்காகவே பார்த்தீங்கன்னா வந்துட்டு எக்கச்சக்கமான பாக்ஸ் ஐட்டம்ஸ் இங்கே இருக்குது. ஸோ கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. ஸோ பென்சில்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான பென்சில்ஸ் எல்லாம் குழந்தைங்களை எப்படியெல்லாம் அட்ராக்ட் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரியான கலெக்ஷன்ஸாக இங்கே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ டூல்ஸ் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு
அவங்களுக்கு கேமுக்காகவும் ஸோ அதே நேரத்தில் படிக்கிறதுக்கான கலெக்ஷன்ஸாகவும் இங்கே நிறைய வந்துட்டு பென்சில் ஐட்டம்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதே போல் கீ செயின் பிரியர்களுக்கு கீ செயின் கலெக்ஷன்ஸ் வேரியஸாக அவங்களுக்கு இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்காக இருக்கட்டும் பெரியவங்களுக்காக இருக்கட்டும் அவங்களுக்கு என்ன மாதிரி பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரியான கீ செயின்ஸ் கலெக்ஷன்ஸ் இந்த ரோ ஃபுல்லாமே இருக்குது. கண்டிப்பாக வந்துட்டு எல்லாருக்குமே பிடிச்சமான ஒரு விஷயம் இந்த எக்ஸிபிஷன் தான். ஏன்னா வந்துட்டு ஜாலியாக சுற்றிட்டு வர்றது அடுத்தபடியாக வந்துட்டு இங்கே வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது. இங்கே க்யூட்டாக பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக வந்துட்டு இருக்குது. ஸோ இங்கே க்யூட்டான ஒரு கலெக்ஷன்ஸாக வந்துட்டு கீ செயின்ஸ் எல்லாம் இருக்குது. கண்டிப்பாக டெடியாக இருக்கட்டும் இல்லை இப்போ பார்த்திங்கன்னா ஒரு குட்டி பேபி குழந்தை, அதே போல் பார்த்திங்கன்னா பார்பி டால், இது எல்லாமே இங்கே இருக்குது. பார்பிலே வந்துட்டு ரொம்ப கலெக்ஷன்ஸாக இருக்குது. கண்டிப்பாக வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பிடிச்சிருக்கும். ஸோ அவங்களுக்காகவே எக்ஸ்க்ளூசிவாக இங்கே இருக்குது. ஸோ இங்கே பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடியவங்களை மீட் பண்ணலாம். ஹாய், சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாலும் நடுவில் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். வாங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள். கார்த்திகா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஃபிசியோதெரப்பி. ஓகே, உங்கள் பேர் சார்? ராஜேந்திரன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள்? ஏபியில் ஒர்க் பண்ணுறேன் சார். ஸோ எப்படி இருக்குது எக்ஸிபிஷன்லாம்? நல்லா இருக்கு. ஸோ வீட்டுக்குள்ளே என்ன தான் வந்து நம்ம ரோட்டில் போய் சாப்பிட்டுக்கிட்டே போனாலும் இந்த எக்ஸிபிஷனில் வந்து சாப்பிட்டுக்கிட்டே ஒரு ரவுண்ட் போகிறது ஒரு தனி அலாதி. ஸோ உங்களுக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்கு? ஜெயிண்ட் வீல் நல்லா இருந்துச்சாங்க. இப்போ தான் திங்ஸ் பார்க்க வந்திருக்கீங்க. என்னென்னலாம் வாங்கணும்னு ஐடியா பண்ணியிருக்கீங்க? வேறு எதுவும் வாங்குறதில்ல, ஆல்ரெடி எல்லாம் வாங்கிட்டோம். திங்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ கீ செயின்ன்றது மட்டும் பார்த்துருக்கோம். ஸோ நீங்கள் எதிர்பார்த்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் கிடைக்குதா? மோஸ்ட்லி இருக்கு ஓரளவு. ஓகே, ஸோ நீங்கள் கண்டினியூவாக உங்களுடைய பர்ச்சேஸை கண்டினியூ பண்ணுங்கள். நான் இப்படியே கண்டினியூ பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிட்ஸுக்கான கிளுகிழப்பு எல்லாம் வந்துட்டு ரொம்ப சூப்பராக வந்துட்டு நிறையா இருக்குது. கார் அண்ட் ஜெயிண்ட் வெல், ஜேசிபி, இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஹெலிகாப்டர், இது எல்லாமே வந்து குட்டீஸ்க்காக பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸாக இருக்குது. 290க்கு போட்டிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய டாய்ஸ் எல்லாம் இருக்குது. பேட் இருக்குது, குட்டீஸ்க்கான பர்சஸ் இருக்குது, பென்சில் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ எல்லாமே எல்லா கலெக்ஷன்ஸும் A to Z கிட்ஸ் கார்னர், கிட்ஸுக்காகவே இந்த ஸ்டால் வந்து உங்களுக்காக புக் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வாங்க, உங்களுடைய கிட்ஸுக்கு தேவையான இந்த ஸ்கூல் சம்மர் வெக்கேஷனுக்கு மட்டும் இல்லை, வீட்டுக்கு அதாவது அவங்க ஜாலியாக விளையாடுறதுக்கும் அதே நேரம் அவங்களுடைய ஸ்டடீஸுக்கு தேவையான கலெக்ஷன்ஸாகவும் நிறையவே இருக்குது. ஸோ அடுத்து இருக்கக்கூடிய ஸ்டாலில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போய் பார்க்கலாம். லைன் டாக்டர் கே ரத்தினம் வழங்கும் ஹர்ஷா என்டர்பிரைசஸ் நடத்தும் துபாய் சிட்டி பொருட்காட்சி என்டர்டைன்மெண்ட் அண்ட் ட்ரேட் ஃபேர் வெற்றி நடை போடுகிறது. திண்டுக்கல் மாவட்ட மக்கள் இதுவரை கண்டிராத கோடைகால விடுமுறை கொண்டாட்டம். 30 அடி உயரத்தில் உங்களை வரவேற்கும் மாபெரும் கோட்டை நுழைவாயில். உள்ளே துபாய் நிலாப்பிறை, அமெரிக்கா யுனிவர்சல் ஸ்டுடியோ குளோப், லண்டன் பிரிட்ஜ், மலேசியா பெட்ரோனஸ் ட்வின் டவர்ஸ், சிங்கப்பூர் குடைகள், உங்களை மனதை குளிர்விக்கும் அழகு ஃபவுண்டைன், உங்கள் குடும்பத்தினரோடு சேர்ந்து செல்ஃபி எடுத்து மகிழ செல்ஃபி கார்னர், இப்படி இன்னும் இன்னும் ஏராளம். இவை அனைத்தும் துபாய் சிட்டி பொருட்காட்சியில். குழந்தைகள், பெண்கள், ஆடவர்களுக்கு தேவையான நக்கோடா மற்றும் விளையாட்டு பொருட்கள், அறிவு திறமைகளை நிரூபிக்கும் விளையாட்டுகள், உண்டு மகிழ பாப்கார்ன், பஞ்சு மிட்டாய், காலிஃபிளவர் பக்கோடா, டெல்லி அப்பளம் உள்பட சிற்றுண்டி கடைகளும் துபாய் சிட்டியில் உள்ளது. சிறியவர் பெரியவர் அனைவரும் விளையாடி மகிழ ஜெயிண்ட் வீல், கொலம்பஸ், பிரேக் டான்ஸ், கோஸ்டர் ட்ரெயின், வாட்டர் போர்ட், இன்னும் இன்னும் ஏராளம். பெண்கள், சிறுவர், சிறுமியருக்கு மெஹந்தி மற்றும் டாட்டூ போடப்படும். தினசரி மாலை 4:30 மணி முதல் இரவு 10:30 மணி வரை. இடம் KRS கிரவுண்ட், சீலப்பாடி ரயில்வே மேம்பாலம் அருகில், திருச்சி ரோடு, திண்டுக்கல். பார்க்கிங் வசதி உண்டு. குடும்பத்தோடு வாருங்கள். கோடைகால விடுமுறையை குதூகலமாக கொண்டாடி மகிழுங்கள். இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர். குறைந்த நாட்களே உள்ளன. ஸோ அடுத்து நம்மளுடைய ஜோன், ஸோ இல்லத்தரசிகளுக்கும் அதே போல் வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கான ஷாப்பிங் ஜோன். ஸோ கண்டிப்பாக இங்கே உள்ளே வந்தீங்கன்னா நிறைய வேரியஸ் கலெக்ஷன்ஸ், உங்களுடைய கிச்சனுக்கு என்னென்ன விஷயங்கள் வேணுமோ அது எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக வந்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா பேசிக்காக காலையில் எழுந்திரிச்சோடனே நமக்கு தேவை காஃபி. ஸோ காஃபிக்கான டீ வடிகட்டியில் ஆரம்பித்து அதில் இருக்கக்கூடிய வேறு விஷயங்கள், கப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேரியஸ் கலெக்ஷன்ஸில் ரொம்பவே சூப்பராக செராமிக்கில் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்பூன்ஸு, டாய்ஸு, பட்ஸுன்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு மட்டும் இல்லாமல் என்னென்ன நம்ம வீட்டுக்கு தேவையோ, ஒரு சோப் கேஸாக இருக்கட்டும், ஸ்கேலாக இருக்கட்டும், ஸ்பூன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப அழகாக செட் ஸ்பூன்ஸ் வந்துட்டு 15 ருபீஸ்க்கே வந்துட்டு ஒரு பேக்கேஜாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயும் வேரியஸ் கலெக்ஷன்ஸாக இங்கே இருக்குது.
ஸோ இந்த மாதிரி நிறைய கார்விங்க்கான இது இருக்குது, சால்ட்டு பெப்பர் சால்ட் போடுறதுக்காக இருக்கட்டும், ரேசர்ஸாக இருக்கட்டும், கோம்பு இருக்குது, ஜூஸ்டர் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் வாட்டர் கேன்ஸ், குட்டீஸ்க்காகவே பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லான வாட்டர் கேன்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக வந்துட்டு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக கிட்ஸு கிண்டர் கார்டன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தென் அஸ் யூஷுவல் உங்களுக்காக தெரிஞ்சது தான். ஸோ இதே இது வுட்லையும் இங்கே கொடுத்துருக்காங்க, ஆங்கர்ஸ் இருக்குது. இந்த சைடு பார்த்தோம்னா வந்துட்டு நிறைய பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் இருக்குது. அதே போல் இந்த சைடும் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஐட்டம்ஸு, ப்ரஷஸ்ஸு, அதே போல் சோப் கேசஸ்ஸு இதெல்லாமே இங்கே நிறையா இருக்குது. ஸோ பர்ச்சேசிங்க்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் எதெல்லாம் வீட்டுக்கு தேவையோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மறந்துட்டு வந்திருப்போம். ஸோ ஒரே இடத்துல பார்க்கும்போது எல்லாத்துலேயும் என்னென்ன வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போகலாம். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஜோனை பொறுத்த வரைக்கும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ கிளாஸஸாக இருக்கட்டும், செராமிக்ஸாக இருக்கட்டும், பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்னு சொல்லிட்டு, டாய்ஸ்ன்னு சொல்லிட்டு என்டையர் உங்களுடைய ஃபேமிலிக்கு உங்களுடைய வீட்டுக்கு தேவையான எல்லா உபகரணங்களும் இந்த ஸ்டால்ஸில் கிடைக்கிது. அதே போலவே நம்மளுடைய துபாய் சிட்டி எக்ஸ்போவில் அடுத்ததாக இருக்கக்கூடிய இந்த ஜோன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிளிப்ஸு, பேண்ட்ஸு, மெஹந்தி, ஜுவல்லரி அக்சசரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்டெட்ஸ், இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸும் இங்கே இருக்குது. ஸோ இதே போல் அடுத்து இருக்கக்கூடிய ஸ்டாலில் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போய் பார்க்கலாம். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஜோன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கேமிங் ஜோன், விஆர், ஸோ விர்ச்சுவல் ரியாலிட்டி கேமிங் ஜோன். ஸோ நம்ம போய் ஒரு ரியலிஸ்டிக்காக ஒரு இடத்துல போனால் எப்படி விர்ச்சுவலாக வந்துட்டு நம்ம இது பண்ணுவோமோ, ஸோ அந்த கேமிங் ஜோனில் இங்கே இருக்கும். ஸோ எல்லாமே இங்கே வந்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வந்துட்டு ரொம்ப பார்த்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கேமிங்கில் ஸோ கண்டிப்பாக வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய துபாய் சிட்டி எக்ஸ்போ. ஸோ அடுத்ததாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு எல்லாருக்குமே இந்த குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த சில்லி அப்படின்றது வந்து ஒரு ஸ்பெஷலான விஷயம். ஸோ அந்த சில்லி வந்து நமக்கு கடையில் வாங்குற மாதிரியே கிடைக்கலையே அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக இதுக்காகவே ஹோட்டல்ஸுக்கெல்லாம் போவாங்க, இல்லை ரோட் சைட் ஸ்டால்ஸ் போவாங்க. ஸோ அவங்களுக்காகவே பார்த்திங்கன்னா வந்துட்டு இங்கே சிக்கன் மசாலா, அதே போல் காலிஃப்ளவர் மசாலா இங்கே வந்து ஸ்டால் போட்டிருக்காங்க. ஜஸ்ட்டு வந்து இந்த பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஈஸியாக குயிக்காக வந்து ரெடி பண்ணுறதுக்கான கலெக்ஷன்ஸும் இந்த துபாய் சிட்டி எக்ஸ்போவில் கிடைக்கிது. ஸோ நம்மளுடைய இந்த ஸ்டாலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்துட்டு கேமிங் ஜோன் இருக்கட்டும், ஷாப்பிங் ஜோன் இருக்கட்டும், அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நிறைய நமக்கு வீட்டுக்கு தேவையாக உள்ளே வந்தோம்னா நமக்கும் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியும். எல்லாருக்கும் வந்துட்டு ஹவுசிங் லோன் இதை பற்றின டீடைல்ஸ் தெரியறதுக்காக பார்த்திங்கன்னா வந்துட்டு யூனிகோ ஹவுசிங் ஃபைனான்ஸ் சார்பாக வந்துட்டு இங்கே ஸ்டால் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்து வந்துட்டு ஸ்கூல் காலேஜஸ் வந்துட்டு ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ நம்மளுடைய ஜிடிஎன் கல்வி குழுமம் சார்பாகவும் புஷ்கரம் வேளாண் கல்லூரி அதை பற்றின ஸ்டால்ஸும் இங்கே வந்து அந்த அட்மிஷனுக்கான கைட்லைன்ஸ் வந்து உங்களுக்காக கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து நம்ம போகக்கூடிய கேமிங் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு டம்ளர் கேம். ஸோ பார்த்திங்கன்னா வந்துட்டு குட்டீஸ் எல்லாமே வந்துட்டு அந்த இருக்கக்கூடிய இது இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா வந்துட்டு அந்த கன் ஷூட்டிங்க்கான கேம் ஜோன் இருக்குது. ஸோ அதுலேயும் உங்களுக்கு ஸ்பெஷல் ப்ரைஸஸ் எல்லாம் வந்துட்டு இங்கே கொடுத்துருப்பாங்க. எல்லாருக்குமே வந்துட்டு அந்த நம்மளோட லக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஸோ அதுக்காக வந்துட்டு கன் ஷூட் இங்கே இருக்குது. குட்டீஸ் எல்லாம் வந்து என்ஜாய் பண்ணி கன் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அதை வந்து அவங்க பேரண்ட்ஸ் மீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வாங்க சார், உங்கள் பேர் சொல்லுங்கள். செபஸ்டியன் பாபு. எங்கேருந்து வரீங்க சார்? தாடிக்கம்பு. எப்படி இருக்குது இந்த எக்ஸிபிஷன்? பரவாயில்ல. பசங்க எப்படி என்ஜாய் பண்ணுறாங்க? சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஹாய் குட்டி, ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேசலாம். உங்கள் பேர் சொல்லுங்கள். சாண்ட்ரோ. எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க? பிரசித்தி வித்யாலயா, சீரியபடி பைபாஸ் ரோடில். ஓகே. ஸோ நியர்பை தான் இருக்குது. ஸோ எப்படி இருக்குது இந்த எக்ஸிபிஷன்? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லாவும் இருக்குது. ஓகே, நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள், ஷூட் பண்ணுங்கள், கேம் வின் பண்ணுங்கள். ஸோ இந்த ஒரு சூப்பரான ஜோனில் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆஸ் யூஷுவல் இங்கே டம்ளர் கேம் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு குட்டீஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணி ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு கேமிங் ஜோன்லேயே வேரியஸ் நிறையா இருக்குது. ஸோ இங்கே வந்திருக்கக்கூடிய நம்ம ஃபேமிலி எல்லாரையும் நம்ம மீட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்ன கோவம் குட்டிமாக்கு? உங்கள் பேர் சொல்லுங்கள். ஜிதேஷ். எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? எல்கேஜி முடிச்சிட்டிங்களா? யூகேஜி இப்போ போகிறீங்களா? யூகேஜி இப்போ போகிறீங்க. எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க? கேகேஏஜி. ஓகே. இந்த எக்ஸிபிஷனில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? தெரியலையா? எல்லாமே பார்த்துட்டு வந்தீங்களா? லாஸ்ட்டாக என்ன போயிட்டு வந்தீங்க? எங்கே போயிட்டு வந்தீங்க? ஜெயின் வீல் போனீங்கல்ல? ஜெயின் வீல் பிடிச்சிருந்துச்சா? பயம் இல்லையா? ஜாலியாக இருந்துச்சா? யாரெல்லாம் போனீங்க? அம்மா, அக்கா,
அந்த அந்த சித்தியும் நானும். கூப்பிடுங்க அந்த சித்தி எல்லாத்தையும் கூப்பிடுங்க இங்கே. ஓகே குட்டிங்க வாங்க. உங்கள் பேர் மேம்? நிவேதா. உங்கள் பேர் சார்? சதீஷ்குமார். சதீஷ்குமார். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஆர்மியில் ஒர்க் பண்ணுறேன். ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. இப்போ வெக்கேஷனுக்கு வந்திருக்கீங்க? லீவுக்கு வந்திருக்கேன். ஓகே சூப்பர். இப்போ வெக்கேஷனில் உங்கள் ஃபேமிலியோட இங்கே என்ஜாய் பண்ணும்போது எப்படி இருக்குது? ஓகே, நம்ம ஊரில் இருக்கும்போது சந்தோஷம் தான். ஓகே உங்கள் பேர் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுங்க? நல்லா இருக்கு. ஓகே குட்டீஸ் எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. என்ஜாய் பண்றாங்க. ஓகே உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு? ஜெயிண்ட் வீல். தம்பிக்கு என்ன பிடிச்சிருக்கு? ஜிதேஷ்க்கு ஜெயிண்ட் வீல். இன்னொரு ரவுண்ட் போகலாமா? ஒன்ஸ் மோர் போகலாமா? ஓ ஜாலி தான். இப்போ இங்கே ரவுண்ட் அடிச்சுட்டே இருப்போம்மா இன்னைக்கு ஃபுல்லாக. ஓகே டீல். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ ஷாப்பிங் ஜோனில் இதெல்லாம் பிடிச்சிருக்கு உங்களுக்கு? அந்த பக்கம் போகலை, இனிமேல் தான் போகணும். ரைடெலாம் முடிச்சுட்டு வந்துருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ரைட்ஸ்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஷாப்பிங். ஸோ இப்போ வந்துட்டு துபாய் சிட்டி அண்ட் லண்டன் பிரிட்ஜ் இது ரியலிஸ்டிக் இங்கே இருக்குது. எப்படி இருக்குது நீங்கள் பார்க்க? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம், நல்லா இருந்துச்சு. ஓகே ஓகே. அடுத்த வெக்கேஷன் வர வரைக்கும் உங்களுக்கு ஒரு மெமரபிள் மூமெண்ட்ஸ்? எஸ் ஆஃப்கோர்ஸ் சூப்பர் மெமரபிள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஹாய் பாய். பாய் பாய். தேங்க்யூ ஸோ மச். ஸோ கிட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஒரு சூப்பரான எக்ஸிபிஷனில் கேமிங் ஜோனில் நிறையவே இருக்குது. ஸோ இது கேமிங் ஜோன் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அடுத்து அங்கிட்டு கிட்ஸுக்கான ரைட்ஸு, என்டர்டைன்மெண்ட்டில் அம்யூஸ்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதெல்லாம் எப்படி இருக்குது, அங்கே எப்படி எல்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போய் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம கேமிங் ஜோனில் இருக்கக்கூடிய நிறையா கலெக்ஷன்ஸை பார்த்துருந்தோம். ஸோ ரிங்ஸ் எல்லாம் த்ரோ பண்ணிவிட்டு அதில் எது போய் விழுகுதோ, ஸோ பிஸ்கட்டாக இருக்கட்டும், கூல்ட்ரிங்க்ஸாக இருக்கட்டும், டாய்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு கிட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஜாலியாக இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குட்டீஸ் வந்து த்ரோ பால் பண்ணிவிட்டு கேம் ஜோனில் இருக்காங்க. ஸோ அவங்க த்ரோ பண்ணிவிட்டு என்ன இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப சூப்பராக வந்துட்டு கிட்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான இதுதான் நம்மளுடைய துபாய் சிட்டி எக்ஸ்போ. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ரியல் ட்ரெயின் ஒரு பக்கம் போகுது, ரீல் ட்ரெயினும் கீழே இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஒரு சூப்பரான என்டர்டைன்மெண்ட்டில் தான் இருக்கும் நம்மளுடைய துபாய் சிட்டி எக்ஸ்போவில். ஸோ உள்ளே இருக்கக்கூடிய அம்யூஸ்மெண்ட்டுக்கு போக போகிறோம். ஸோ அந்த அம்யூஸ்மெண்ட் எப்படிலாம் இருக்குது, என்னென்னலாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றதையும் வாங்க போய் பார்க்கலாம். ஸோ கேமிங் ஜோன் முடிச்சாச்சு, என்டர்டைன்மெண்ட் பார்த்தாச்சு, அம்யூஸ்மெண்ட் ஒரு பக்கம் இருக்குது. ஸோ அம்யூஸ்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிட்ஸுக்கான ஜம்பிங். ஸோ ஜம்பிங் ஜோனில் பார்த்தீங்கன்னா உள்ள கிட்ஸ் எல்லாம் போயிட்டு ஜாலியாக பால்ஸ் எல்லாம் த்ரோ பண்ணிட்டு விளாண்டுக்கிட்டு இருக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்துட்டு குட்டீஸ்க்கான மினி ட்ரெயின் இங்கே இருக்குது. ஸோ குட்டீஸ்க்கு கிட்ஸ் அதாவது கிண்டர் கார்டன் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 5 to 7 இயர்ஸ்குள்ளே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவே பார்த்தீங்கன்னா குட்டி ட்ரெயின் இங்கே இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளுடைய சின்ன வயசுலலாம் போயிருந்துருப்போம். இந்த மாதிரி ஆட்டணங்கள் தான் திருவிழா காலங்களில் வரும். ஸோ அது போல் வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த டக் வச்சு டக்கில் குட்டீஸை உட்கார வச்சு ஒரு ஜாலி ரைட் போயிட்டு வரதுக்காக இந்த பார்த்தீங்களா கிட்ஸை உட்கார வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கிட்ஸ் எல்லாம் வந்து ஜாலியாக வந்துட்டு ஒரு ரவுண்ட் வர்றதுக்காக பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ரொம்ப ஜாலியாக வந்து இங்கே ஒரு குட்டி ஜோன் வந்திருக்காரு. ஸோ அவர் எப்படி ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஹாய், உங்கள் பேர் சொல்லுங்கள். பேர் சொல்லுங்கள். அச்சோ சரி, நீங்கள் ஜாலியாக சுற்றிட்டு வாங்க. அப்போ பாய். ரவுண்ட் போகலாமா? உன் பேர் சொல்லுங்கள். யுவாவா? ஆர்கே யுவாவா? ஸ்கூலுக்கு போகிறீங்களா? நாளைக்கு ஸ்கூலுக்கு போகிறீங்களா? சரி ஓகே 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 பாய். ஸோ ஜாலியாக வந்துட்டு கிட்ஸ் எல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு ஃபேமிலி வந்து ஜாலியாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. எங்கே போனாலும் நம்ம இந்த வேலையை விட போகிறதில்ல, இவங்களை டிஸ்டர்ப் பண்ணுவோம். ஸோ இந்த ஒரு இதில் அவங்க எல்லாமே ரிலாக்ஸாக வந்துட்டு இங்கே ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. கிட்ஸை ஒரு பக்கம் வந்து அவங்க ரைட் போகிறதையும் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதே மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த ஜோனை பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஸோ அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு டான்ஸிங்கில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஜாலியாக கத்திக்கிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணி ரைட் போய்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் தான் இருக்கும் நம்மளுடைய இந்த எக்ஸிபிஷனில். ஏன்னா பொதுவாக வந்து திருவிழா காலங்களில் மட்டும்தான் இந்த எக்ஸிபிஷன் இருக்கும். ஸோ இந்த சம்மர் வெக்கேஷனுக்காக நம்ம ஊரில் நம்மளுடைய ஹர்ஷா என்டர்பிரைசஸ் வழங்கக்கூடிய லயன் டாக்டர் கே ரத்தினம் அவர்கள் வழங்கும் மிக பிரம்மாண்டமான இந்த துபாய் சிட்டி எக்ஸ்போவில் இருக்கும். ஸோ துபாய் சிட்டி எக்ஸ்போவில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப சூப்பராக வந்துட்டு கிட்ஸ் எல்லாம் வந்து ஜாலியாக ரைட் போயிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த டான்ஸிங் ஜோன் மட்டும் இல்லாமல் அடுத்ததாக இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா வந்துட்டு கொலம்பஸ் இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா வந்துட்டு ரோஸ்டர் கோல ட்ரெயின் இருக்குது, கிட்ஸுக்கான பைக் ரைடு இருக்குது. ஸோ இப்படி நிறைய ரைட்ஸ் எல்லாம் இருக்குது. எல்லாத்தையும் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி சுற்றி பார்த்துட்டு வாங்க. லயன் டாக்டர் கே ரத்தினம் வழங்கும் ஹர்ஷா என்டர்பிரைசஸ் நடத்தும் துபாய் சிட்டி பொருட்காட்சி, என்டர்டைன்மெண்ட் அண்ட் ட்ரேட் ஃபேர்.
வெற்றி நடை போடுகிறது. திண்டுக்கல் மாவட்ட மக்கள் இதுவரை கண்டிராத கோடைகால விடுமுறை கொண்டாட்டம். 30 அடி உயரத்தில் உங்களை வரவேற்கும் மாபெரும் கோட்டை நுழைவாயில். உள்ளே துபாய் நிலாப்பிறை, அமெரிக்கா யுனிவர்சல் ஸ்டுடியோ குளோப், லண்டன் பிரிட்ஜ், மலேசியா பெட்ரோனஸ் ட்வின் டவர்ஸ், சிங்கப்பூர் குடைகள், உங்களை மனதை குளிர்விக்கும் அழகு ஃபவுண்டைன், உங்கள் குடும்பத்தினரோடு சேர்ந்து செல்ஃபி எடுத்து மகிழ செல்ஃபி கார்னர், இப்படி இன்னும் இன்னும் ஏராளம். இவை அனைத்தும் துபாய் சிட்டி பொருட்காட்சியில். குழந்தைகள், பெண்கள், ஆடவர்களுக்கு தேவையான நக்கோடா மற்றும் விளையாட்டு பொருட்கள், அறிவு திறமைகளை நிரூபிக்கும் விளையாட்டுகள், உண்டு மகிழ பாப்கார்ன், பஞ்சு மிட்டாய், காலிஃபிளவர் பக்கோடா, டெல்லி அப்பளம் உள்பட சிற்றுண்டி கடைகளும் துபாய் சிட்டியில் உள்ளது. சிறியவர் பெரியவர் அனைவரும் விளையாடி மகிழ ஜெயின்ட் வீல், கொலம்பஸ், பிரேக் டான்ஸ், கோஸ்டர் ட்ரெயின், வாட்டர் போர்ட், இன்னும் இன்னும் ஏராளம். பெண்கள், சிறுவர், சிறுமியருக்கு மெஹந்தி மற்றும் டாட்டூ போடப்படும். தினசரி மாலை 4:30 மணி முதல் இரவு 10:30 மணி வரை. இடம் KRS கிரவுண்ட், சீலப்பாடி ரயில்வே மேம்பாலம் அருகில், திருச்சி ரோடு, திண்டுக்கல். பார்க்கிங் வசதி உண்டு. குடும்பத்தோடு வாருங்கள். கோடைகால விடுமுறையை குதூகலமாக கொண்டாடி மகிழுங்கள். இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர். குறைந்த நாட்களே உள்ளன. நம்மளுடைய திண்டுக்கல் சீலப்பாடி பைபாஸில் KRS கிரவுண்டில் இருக்கக்கூடிய தான் இந்த மிக பிரம்மாண்டமான துபாய் சிட்டி எக்ஸ்போ. ஸோ நம்மளுடைய திண்டுக்கல் ஹர்ஷா என்டர்பிரைசஸ் நடத்தக்கூடிய லயன் டாக்டர் கே ரத்தினம் அவர்கள் வழங்கும் துபாய் சிட்டி எக்ஸ்போவில் தான் நம்ம இப்போ இருக்கும். ஸோ துபாய் சிட்டி எக்ஸ்போவில் என்ட்ரன்ஸே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக பிரம்மாண்டமாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு 30 அடி உயரத்தில் ஒரு கோட்டை வாசல் செட்டு போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு அடுத்து உள்ளே வந்தோம்னு பார்த்தீங்கன்னா செல்ஃபி கார்னர்ஸ் எக்கச்சக்கமாக இருந்துச்சு. ஸோ மலேசியா பெட்ரோனஸ் டவர்ஸ் இருந்தது. இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா துபாய் நிலாப்பிறை இருந்தது. ஸோ இது எல்லாமே நம்ம பார்க்கும்போது வந்து ஒவ்வொன்றிலையும் ரொம்ப ஜாலியாக செல்ஃபி எடுக்கணும் அப்படின்னு தோணும். கண்டிப்பாக எல்லாருமே வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே அம்யூஸ்மெண்ட். ஸோ அம்யூஸ்மெண்ட் வந்துட்டாலே எல்லாருக்குமே சந்தோஷம் தான். ஹாய் சத்தம் அவ்வளோதானா? சத்தமாக சொல்லலாமா? ஹாய் ஓகே. ஸோ நம்ம மக்கள் வந்து இப்போ தான் வந்து லைட்டாக ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்களுடைய சவுண்டு வந்துட்டு இந்த கிரவுண்டே வந்துட்டு எக்கோ ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ தான் ஏன்னா வந்து நம்மளுடைய கொலம்பஸ் வந்து கொஞ்சம் லைட்டாக ஹைட்டுக்கு போய்கிட்டு இருக்கு. எல்லாருக்குமே வந்துட்டு இனிமே தான் வந்துட்டு அது என்னது வடிவேலு சொல்கிற மாதிரி வந்துட்டு வயிற்றுக்குள்ளே சின்னதாக ஒரு உருண்டை அப்படியே லைட்டாக ஜர்க் ஆகும். ஸோ இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். மக்கள் கொஞ்சம் ஃபார்முக்கு வந்துட்டாங்க. ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு இனிமே இப்போ ஹாய் சொன்னோம்னா எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ சொல்லலாமா? ஹாய் சொல்கிற நிலமையில இல்லை. அப்போ பேரை சொல்லிடலாம். பேர் சொல்லுங்கள். சந்தோஷ் ப்ரோ. சந்தோஷ் ஓகே. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பேர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இப்போ +2 முடித்தேன். +2 போக போகிறீங்க. ஓகே. என்ன குரூப் எடுத்திருக்கீங்க? பயோமேக்ஸ் ப்ரோ. ஹாய் உங்கள் பேருடா? சுபஸ்ரீ. எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாமல் இருக்கீங்களே. பயமே கிடையாது உங்களுக்கு? பயம்ன்றதே கிடையாது. ஓகே. எப்படி இருக்குது இந்த எக்ஸிபிஷன்? சூப்பராக இருக்கு. எதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு? எல்லாமே பிடிச்சிருக்கு. உங்களுக்கு ப்ரோ? எனக்கு அந்த இது எல்லாமே பிடிச்சிருந்து ப்ரோ. அது என்னமோ சொல்கிற மாதிரி இருக்குது. பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட்டை வீக்குன்ற மாதிரியே ஃபேஸ் ரியாக்ஷன் இருக்கு. அதே மேலே போயில பயமாக இருக்கு. ஐயோ இதுக்கே திரும்பி கீழே வருது. ஸோ வந்துட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் ஒரு கேங் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப ஜாலியாக இருக்குது. இப்போ தாங்க ஃபுல் ஃபார்முக்கு வந்திருக்கு. ஸோ நல்லாவே வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஜோனாக வந்து நம்ம பார்த்துட்டு வந்திருந்தோம். ஸோ ஒவ்வொரு ஜோன்லையும் ஒவ்வொரு விதமான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. கண்டிப்பாக ஹாய் சொல்லுங்கள் எல்லாரும். ஓகே. எப்படி இருக்கு? அங்கங்க கொஞ்சம் ஜர்க்கா இருக்குடா. ஓகே. இந்த பக்கம் ஒரு பக்கம் மைண்ட் வாய்ஸ்னு சொல்லிட்டு ஓப்பன் வாய்ஸில் ஒருத்தர் விட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு எல்லாருக்குமே ஜாலியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கும் சரி எல்லாருக்குமே சரி இந்த ரைடு போகிறது வந்து ஒரு ஸ்பெஷலான அக்கேஷனாக இருக்கும். கண்டிப்பாக வந்துட்டு எவ்வளோதான் பயப்படாமல் இருந்தாலுமே வந்துட்டு அப்பில் போகிறப்ப வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ஜர்க்கு இருக்கும் நமக்கு. ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது நம்மளுடைய என்டையர் எக்ஸிபிஷனும் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ எல்லாமே ஜாலியாக இருக்குது. இப்போ தான் வந்துட்டு ரொம்ப ஜாலியான ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்கர்ஷனாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து
எல்லாருக்கும் வந்து ஒவ்வொருத்தரோட ரியாக்ஷன் பார்க்கும்போது ஒரு பக்கம் ஜாலியாக இருக்குது, ஒருத்தவங்க ஐயோ என்னை இறக்கி விடுங்கன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஜாலியாக இருக்கு ப்ரோ. மேலே வரும்போது அது கீழே வரையும் ஜாலியாக இருக்குது, மேலே போக ரொம்ப பயங்கரமாக இருக்குது ப்ரோ. மேலேருந்து கீழே வரும்போது கொஞ்சம் இதாக இருக்குது. ஓகே, இங்கே ஒருத்தர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கேருந்து அந்த பக்கம் வர்றதுக்கெல்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஸோ ரொம்ப சூப்பராக இந்த ஒரு ஜாலியான ரைடு இருக்குது. இதே போல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரைட்லையும் ஒவ்வொரு விதமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ லண்டன் பிரிட்ஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரியலிஸ்டிக்காக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் இந்த ஒரு சூப்பரான எக்ஸிபிஷன் இருக்குது. ஸோ இந்த சம்மருக்காக நம்மளுடைய திண்டுக்கல் மக்களுக்காக ஒரு சூப்பரான என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹர்ஷா என்டர்பிரைசஸ் நடத்தும் லயன் டாக்டர் கே ரத்தினம் அவர்கள் வழங்கக்கூடிய துபாய் சிட்டி எக்ஸ்போ. ஸோ என்டர்டைன்மெண்ட்டுக்கு பஞ்சமே இல்லை, எக்கச்சக்கமான என்டர்டைன்மெண்ட்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட த்ரில்லிங்கான அதே போல் அம்யூஸ்மெண்ட்ஸும் இருக்குது. கண்டிப்பாக வாங்க, ஒன்ஸ் விசிட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக டெய்லி உங்களுடைய குட்டீஸோடு சேர்ந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் இந்த ஒரு சம்மர் வெக்கேஷனில். ஹர்ஷா என்டர்பிரைசஸ் நடத்தும் லயன் டாக்டர் கே ரத்னம் அவர்கள் வழங்கும் துபாய் சிட்டி எக்ஸ்போ ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கு. ஸோ அடுத்தது ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் மீட் பண்ணலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். சுஜிதா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹவுஸ் ஒய்ஃப் தான். உங்கள் பேர் சார்? பிரேம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பேங்க்ல. எப்படி போயிட்டு இருக்கு ஒர்க்லாம்? ஹாய் குட்டி, உங்கள் பேர்டா? சாத்விகா. சகீதா. நீங்கள் எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? 4th ஸ்டாண்டர்ட் போறேன். 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. எந்த ஸ்கூல்லடா படிக்கிறீங்க? எஸ்பிசி அகாடமி ஆஃப் எக்ஸ். ஓகே பாப்பு, உங்கள் பேர்? வாட்ஸ் யுவர் நேம்? வாட்ஸ் யுவர் நேம் யா? நோ சம்ஹிதா. சம்யுக்தா. சம்ஹிதா. ஓகே. ஸோ எப்படி இருக்குது எக்ஸிபிஷன்? நல்லா இருக்கு. குழந்தைங்க எதெல்லாம் என்ஜாய் பண்ணாங்க? அந்த பவுன்சி காசல், அப்புறம் இந்த ட்ரெயின், அந்த வாட்டர் ரைடு எல்லாமே நல்லா இருக்கு. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு? எங்களுக்கு அடல்ட்ஸ்க்கு என்ன இருக்கு, குழந்தைங்க தான் மெயின். இது நம்ம ஊரில் இந்த மாதிரி ஒரு எக்ஸிபிஷன் நடக்கும்போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுங்க? நல்லா இருக்கு. ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு அவுட் சைட், எஸ்பெஷலி சம்மர் ஹாலிடேஸில் ஒரு நல்ல அவுட்டிங். ஸோ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சார்? நல்லா இருக்கு. ஏன்னா ஆஸ் இட் இஸ் திண்டுக்கல்ல பெரிய ஒரு அவுட்டிங் அப்படின்னு எதுவும் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு இது புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணும்போது நல்லா இருக்கு. உங்களுக்கு எதிராக பிடிச்சிருந்தது? எனக்கு இந்த ட்ரெயின் தான் பிடிச்சிருந்துச்சா? ஒன்ஸ் மோர் போனாலும் போயிடலாம். ரெடி தான். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே என்ஜாய் பண்ணி ஜாலியாக, ஏன்னா நம்மளுடைய திண்டுக்கல்லில் வந்துட்டு என்ஜாய்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான விஷயங்கள் தான். ஸோ நம்ம ஊரில் இந்த மாதிரி ஒரு எக்ஸிபிஷன்றப்போ வந்துட்டு எல்லாருமே வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் நாட்கள் தான் இந்த ஒரு சூப்பரான எக்ஸிபிஷன் நடக்க போகுது. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, வந்து என்ஜாய் பண்ணுங்கள் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸோட சேர்ந்து.
ஸோ இந்த ஒரு துபாய் சிட்டி எக்ஸ்போவில் அம்யூஸ்மெண்ட்டுக்கு பஞ்சமே இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் என்ஜாய் பண்ணுற அளவுக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கான ஜோன். ஸோ பார்த்தீங்கன்னா அழகாக போட்டிங் பெடல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சின்னதாக ஒரு செட் போட்டு ஸோ அதில் வாட்டர் போட் விட்டுருக்காங்க. குழந்தைங்கெல்லாம் வந்து ரொம்ப அழகாக வந்து அவங்களாவே செல்ஃபாக வந்து ட்ரைவ் பண்ணிட்டு போகிறப்போ வந்துட்டு ரொம்ப ஜாலியாக பெடலிங் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. கையிலேயே வந்து மூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. கிட்ஸ் எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து எல்லாருமே பார்த்து ரசித்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சூப்பரான ஒரு என்ஜாய்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்மளுடைய இந்த ஒரு துபாய் சிட்டி எக்ஸ்போ. ஸோ நிறைய எக்ஸிபிஷனில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ என்டர்டைன்மெண்ட் எல்லாமே பார்த்துருந்தோம். ஸோ என்டர்டைன்மெண்ட்டு அண்ட் அம்யூஸ்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. அடுத்து நம்ம போகக்கூடிய ஜோன் நம்மளுடைய ஃபேவரைட் ஜோன் ஃபுட் கோர்ட். ஸோ ஃபுட் கோர்ட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போய் பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ வந்திருக்கக்கூடியது ஃபுட் கார்னர். ஸோ எல்லாருமே வந்துட்டு எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு ரிலாக்ஸேஷனாக வந்து உட்கார்றது வந்து இந்த இடத்துல தான். அதுவும் அவங்களுக்கு பிடிச்சமான விஷயங்கள்லாம் பார்த்து வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா வந்துட்டு பானிபூரி, மசால் பூரி எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ அது ஒரு பக்கம் இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம எக்ஸிபிஷன் அப்படின்னு வந்துட்டாலே வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஒரு மசால் பூரி ஒரு ஃப்ளேவர்டு டிஷ்ஷு எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட்டான டிஷ்ஷும் கூட. ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்மளுடைய மிளகா பஜ்ஜி, டெல்லி அப்பளம், அதே போல் ஸ்ப்ரிங் ரோல் இது எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து மக்கள் எல்லாமே வந்துட்டு வாங்கி வெயிட் பண்ணி சாப்பிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அஸ் யூஷுவல் காலிஃப்ளவர் பஜ்ஜி அண்ட் மிளகா பஜ்ஜி, அப்பளம் இது எல்லாமே இருக்குது. கிட்ஸ் எல்லாம் வந்து ஜாலியாக வாங்கிட்டு இங்கே சாப்பிட்றதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுக்காகவே இந்த ஃபுட் கோர்ட் வந்து அரேஞ்ச் பண்ணி உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு வந்துட்டு ஸ்பெஷலாக வந்து இங்கே அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் கார்னரை பொறுத்த வரைக்கும் பஞ்சு மிட்டாய், பாப்கார்ன், ஸ்வீட் கார்ன், ஐஸ் கோலா, ஸோ இது எல்லாமே இங்கே கலெக்ஷன் இருக்குது. ஐஸ்கிரீம்ஸ் முதற்கொண்டு இருக்குது. ஸோ ஃபேமிலியாக வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு ரிலாக்ஸேஷனுக்காக இங்கே வந்து இந்த ஃபுட் கோர்ட்டில் வந்து உட்காந்து நம்மளுடைய மக்கள் எல்லாருமே வந்து ரிலாக்ஸாக இருக்காங்க. இங்கே ஒரு குட்டீஸ் வந்து வாங்கிட்டு போயிட்டு சாப்பிடலாமா வேணாமான்னு வச்சுக்கிட்டே இருக்காங்க. கேட்டே வாங்கிடுவோம். ஹாய், உங்கள் பேர் சொல்லுங்கடா. பேர் சொல்லு. ஓகே, நீங்கள் சொல்கிறீங்களா? வாங்க, உங்கள் பேர் சொல்லுங்கடா. பேர் சொல்லுங்க. அங்கே பாருங்க, பேர் என்னடா? சனா ஃபாத்திமா. சகாஃபா. எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க? சென்ட் ஜோசப். சென்ட் ஜோசப் ஸ்கூல். எந்த ஸ்டாண்டர்டில் படிக்கிறீங்க? நிப்பாங்க. எந்த ஸ்டாண்டர்டில் படிக்கிறீங்க? 5th. எப்படி இருக்குது எக்ஸிபிஷன்? சூப்பராக இருக்குது. ஹாய், உங்கள் பேருடா? ஓகே, உங்கள் பேர் சொல்லுங்கள். உமர் முகமது ஷாகிருல்லா. உமர் முகமது ஷாகிருல்லா. ஓகே, எப்படி இருக்குடா எக்ஸிபிஷன்? நல்லா இருக்கு. எதெல்லாம் பிடிச்சிருந்துச்சு? எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. எல்லாத்துலேயும் போயிட்டு வந்துட்டிங்களா? இல்லை, போகணும். சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக போகலான்னு இருக்கீங்க. ஓகேவா? ஓகே, என்ஜாய் பண்ணுங்கள் ஜாலியாக. ஸோ இங்கே ஒரு ஃபேமிலி நிற்கிறாங்க. வாங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள். யார் பேர் சொல்கிறீங்க? குளிச்சிட்டு போட்டலாமா? ஓகே, உங்கள் பேர் சொல்லுங்கள். தமிழரசி. எங்கேருந்து வரீங்கம்மா? இந்த புங்கோடையிலேருந்து வரேன். உங்கள் பேர்டா? யோகஸ்ரீ. எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? +1. சாரி, என்ன பெரிய ஆளானோன்னு என்ன ஆகணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க? ஐடி ஃபீல்டு. அதுக்கு கொஞ்சம் போல்ட்னஸ் இருக்கும்ல, இப்படியே ஓடுனீங்கன்னா நான் என்ன பண்ணுறது? ஓகே, எப்படி இருக்குது எக்ஸிபிஷன்லாம்? நல்லா இருக்கு. ஓகே, என்னென்னலாம் பிடிச்சிருந்துச்சு? எல்லாமே நல்லா தான் இருக்கு. என்னை சாப்பிட விட்டால் போதும், இன்னும் நல்லா இருக்குன்ற மாதிரியே இருக்குது. இந்த பார்த்தீங்களா, சொன்னவொடனே ஓடிட்டாங்க. ஸோ உங்களுக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்கு? நம்ம ஊரில் இந்த மாதிரி ஒரு எக்ஸிபிஷன் இருக்கும்போது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நல்லா இருக்கு. ஓகே, தேங்க்யூ, பாய். ஸோ கிட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே போல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபேமிலியோடு வந்து ரிலாக்ஸாக வந்துட்டு பஜ்ஜி, சொஜ்ஜி அண்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்ப்ரிங் ரோல்ஸ் இது எல்லாமே வந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் நம்மளுடைய திண்டுக்கல்லில் இந்த ஒரு சூப்பரான எக்ஸிபிஷனில் ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்மளுடைய இந்த எக்ஸிபிஷனை பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ட்ரன்ஸில் ஆரம்பித்து உள்ளே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் தனித்தனி ஜோனாக பிரிச்சுருக்காங்க. ஃபைனலாக வந்து எல்லா எக்ஸிபிஷன் முடிச்சுட்டு ரிலாக்ஸாக இங்கே வந்து நம்மளுடைய மக்கள் எல்லாம் வந்து ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இந்த சம்மர் வெக்கேஷனுக்கு ஒரு சூப்பரான இடம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த துபாய் சிட்டி எக்ஸ்போ.
ஸோ நம்மளுடைய துபாய் சிட்டி எக்ஸ்போவில் என்னென்ன ஜோன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். ஸோ எல்லாருமே வந்துட்டு எல்லா இடத்துலையும் நல்லா ஜாலியாக ஆட்டம் போட்டுட்டு வந்துட்டு ரொம்ப ரிலாக்ஸாக வந்துட்டு ஹாப்பியாக உட்காந்துருக்கக்கூடிய ஜோன் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் கோர்ட் தான். ஸோ இங்கே வந்து ஃபுட் கோர்ட்டில் சாப்பிட்டு ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய ஐயா மீட் பண்ணலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கய்யா. என் பேர் முகமது இஸ்மாயில். என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? நான் இங்கே வெளிநாட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே. இங்கே நான் வெக்கேஷனுக்காக வந்திருக்கேன். எந்த ஊரில் இருக்கீங்க? நான் சவுதி அரேபியாவில் இருக்கீங்க. ஓகே, எப்படி இருக்குது இந்த எக்ஸிபிஷன் நம்ம ஊரில் இந்த மாதிரி ஒரு போட்டிருக்கீங்க? இல்லை, இது செம்மையாக இருக்குது. பீப்புளுக்கு ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட்டு. இப்போ ஏன்னா குழந்தைகளுக்கு இப்போ ஸ்கூல் லீவ் விட்டுருக்க சமயத்தில் வேறு என்டர்டைன்மெண்ட் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபன்னான ஆக்டிவிட்டீஸ் இருக்கப்போ பீப்புள் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க நான் பார்த்த அளவில். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸிபிஷனில் அந்த துபாய் சிட்டி அண்ட் லண்டன் பிரிட்ஜ் இதெல்லாம் போட்டிருக்கும் போது எப்படி இருக்கு நீங்கள்? அது சூப்பராக இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? எனக்கு வந்துட்டு அந்த துபாய் ஸ்ட்ரீட்டில் அந்த 2 டவர் மாதிரி ஒன்று போட்டிருந்தாங்க. ஆமாம், ஈஃபில் டவர்ஸு. அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோ பண்ணுன்னு சொல்லிட்டு என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது. ஆமாம், அதில் வந்து சில்ட்ரன்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணாங்க, ஃபோட்டோஸ் இருக்குது. அதே போல் உள்ளே வந்து பார்க்குற ஆக்டிவிட்டீஸில் அஸ் யூஸ்வல் இது எல்லாமே நார்மலாக இருக்குது. ஸோ நல்லா இருக்குது, நல்லா என்ஜாய் பண்ணோம். தேங்க்யூ ஃபார் யுவர் கமெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். வெல்கம். ஸோ ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபேமிலி வந்து ரிலாக்ஸாக ஒருத்தவங்க அவங்களுக்கு பிடிச்ச டிஷ் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நான் கேட்டு வேணும்னு சொல்லிட்டு அந்த பக்கம் திரும்பிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நான் அவங்ககிட்ட கேட்கத்தான் போகிறேன். ஹாய், உங்கள் பேர் சொல்லுங்கள். பேர் தான் கேட்டேன், நீங்கள் சாப்பிட்றதை கேட்கல. பேர் சொல்லுங்கள். நிஷா. சாப்பிட விடுங்கய்யா, என்னை ஏயா இங்கே வந்து டிஸ்டர்ப் பண்ணுறீங்கன்ற மாதிரியே ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அவங்ககிட்ட கேட்டது. உங்கள் பேர் சொல்லுங்கள். பிரியா. முரியேஸ்வரி. சுபா. மதன். எல்லாம் ஒரே ஃபேமிலியா? ஓகே, எப்படி இருக்குது எக்ஸிபிஷன்லாம்? நல்லா சூப்பராக இருக்குது. உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சு? எல்லாமே பிடிச்சிருக்கு. நீங்கள் எங்கே எந்த ரைட்லாம் போனீங்க? குழந்தைய வச்சுருக்கீங்க, எங்கேயும் போக அப்படியே உட்காந்துருந்தீங்க? இல்லை, ட்ரெயினில் போனோம் குழந்தையோட. தம்பி என்ஜாய் பண்ணாரா? என்ஜாய் பண்ணா. எது பிடிச்சி? அவருக்கு தான் டாய்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கீங்க. ஓகே, சாப்பிட்டு முடிச்சிட்டிங்களா? சாப்பிடவே என்ன இருக்கா? கொஞ்சம் இருக்கா? ஓகே, உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு? ஸ்நாக்ஸ் நல்லா இருந்துச்சு. ஸ்நாக்ஸ் நல்லா இருக்கா? நம்ம இனமேடா இவங்கன்ற மாதிரி எல்லாமே பிடிச்சிருந்துச்சு, ஸ்நாக்ஸ் சூப்பராக இருக்குன்ட்டாங்க. ஓகே, ஸோ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஓகே, நல்லா இருக்குது. அதாவது சம்மருக்கு எல்லாத்துக்கும் ஸ்கூல் எல்லாத்துக்கும் இருக்க மாதிரி கொஞ்சம். எந்த ஏரியாவிலேருந்து வரீங்களா? நாங்கள் கன்னிவாடி அண்ட்ராய்டு பித்தளை எஸ்எஸ்எம் காலேஜ் நியர்பை காலேஜில் இருந்துட்டு வந்துருக்கீங்க. ஓகே, ஹாய். உங்ககிட்ட நம்மக்கிட்ட கேட்டுருவாரோ அப்படின்ற மாதிரியே ஒரு ஃபீல் தான் இருக்குது. வாங்க, அடுத்து என்ன வாங்கலான்னு பிளான் பண்ணியிருக்கீங்க? அடுத்து அவ்வளோதான், வீட்டுக்கு கிளம்பலாம் தான். எங்கெங்கெல்லாம் போனீங்க? எதெல்லாம் பிடிச்சிருந்துச்சு? உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சு? எனக்கு கொலம்பஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே, ஸோ வீட்டில் எல்லாரும் என்ஜாய் பண்ணாங்களா? எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி ஜர்னி. தேங்க்யூ. ஸோ நம்மளுடைய துபாய் சிட்டி எக்ஸ்போவில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மக்கள் எல்லாருமே ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து அவங்க ஃபேமிலியோடு வந்திருக்காங்க. கண்டிப்பாக இந்த ப்ரோக்ராம் நீங்கள் எல்லோரும் பார்த்துருந்துருப்பீங்க. பார்த்துட்டு இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்ச நாள் தான் நம்மளுடைய திண்டுக்கல்ல இந்த ஒரு துபாய் சிட்டி எக்ஸ்போ நடக்க போகுது. ஸோ துபாய் சிட்டி எக்ஸ்போ பொறுத்த வரைக்கும் நிறைய வியூவர்ஸ் வந்திருக்காங்க. இங்கே ஹாய், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் ரித்திகா. என்ன படிக்கிறீங்க? 6th 7th போகிறீங்க. உங்கள் பேர்? ஷர்வா. என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? சாப்பிட்டுட்டு இருக்கோம். இந்த பதிலை தான் எதிர்பார்த்து. எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? 7th. ஓகே, நீங்கள் உங்கள் பேர் என்ன? சஹானா. உங்கள் பேர்? நஃபீலா. ஓகே, எல்லாரும் என்ஜாய் பண்ணீங்களா? ரொம்ப நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு? கொலம்பஸ். ஓகே, எத்தனை ரைடு போனீங்க? 4 ரைடு போனீங்க. சூப்பராக இருந்துச்சா? ஓகே, எல்லாரும் என்ஜாய் பண்ணீங்களா? சரி, என்னென்னலாம் ஃபுட்டு வாங்குனீங்க? மசால்
பானிபூரி அது மாதிரி வாங்க. எல்லாத்தையும் ஒரு கட்டு கட்டியாச்சு. அடுத்து என்ன வீட்டுக்கு போகிற ஐடியாவா இல்லை இன்னொரு ரைடு போகலாமா? இன்னும் 2 ரைட் போயிட்டு போவோம். இன்னும் 2 ரைடு பாக்கி இருக்குது, அதை முடிச்சுட்டு போவோன்னு இருக்காங்க. ஓகே, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. பாய் பாய். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லாருக்குமே ஒரு சூப்பரான என்டர்டைன்மெண்ட் நம்மளுடைய துபாய் சிட்டி எக்ஸ்போ. ஏன்னா வந்துட்டு மக்கள் எல்லாருமே ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்களோட ஃபேமிலியோட சரி ஃப்ரெண்ட்ஸோடையும் சரி. அதே நேரத்தில் குட்டீஸ் எல்லாம் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்மளுடைய இந்த துபாய் சிட்டி எக்ஸ்போவில் மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா நிறைய அம்யூஸ்மெண்ட்ஸ், நிறைய என்டர்டைன்மெண்ட்ஸ், நிறைய ஸ்டால்ஸ், ஃபுட் கோர்ட்டுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக இருக்குது. கண்டிப்பாக வந்துட்டு ஈவினிங் வந்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் சொல்லலாம். எல்லாருமே எல்லாத்தையும் ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணிக்கலாம். ஸோ இந்த திண்டுக்கல்லில் நம்மளுடைய துபாய் சிட்டி எக்ஸ்போ எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு திண்டுக்கல் டு சீலப்பாடி பைபாஸில் ரொம்ப சூப்பராக KRS கிரவுண்டில் நம்மளுடைய ஹர்ஷா என்டர்பிரைசஸ் நடத்தக்கூடிய லைன் டாக்டர் கே ரத்னம் அவர்கள் வழங்கக்கூடிய துபாய் சிட்டி எக்ஸ்போ. ஸோ என்டர்டைன்மெண்ட் எல்லாமே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இந்த சம்மர் வெக்கேஷனை எல்லாரும் சேர்ந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நீங்களும் இந்த ப்ரோக்ராமை பார்த்துருந்துருப்பீங்க. பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் நேரடியாக இங்கேயும் வந்து நீங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ மீண்டும் ஒரு சூப்பரான நிகழ்ச்சியில் உங்களே எல்லாரையும் மீட் பண்ணுறேன். Until then, Tata bye bye and sign off from Raja. Bye bye. See you. Take care. Ivana. No. Ivana. Ready da varava. லைன் டாக்டர் கே ரத்தினம் வழங்கும் ஹர்ஷா என்டர்பிரைசஸ் நடத்தும் துபாய் சிட்டி பொருட்காட்சி என்டர்டைன்மெண்ட் அண்ட் ட்ரேட் ஃபேர் வெற்றி நடை போடுகிறது. திண்டுக்கல் மாவட்ட மக்கள் இதுவரை கண்டிராத கோடைகால விடுமுறை கொண்டாட்டம். 30 அடி உயரத்தில் உங்களை வரவேற்கும் மாபெரும் கோட்டை நுழைவாயில். உள்ளே துபாய் நிலாப்பிறை, அமெரிக்கா யுனிவர்சல் ஸ்டுடியோ குளோப், லண்டன் பிரிட்ஜ், மலேசியா பெட்ரோனாஸ் ட்வின் டவர்ஸ், சிங்கப்பூர் குடைகள், உங்களை மனதை குளிர்விக்கும் அழகு ஃபவுண்டைன், உங்கள் குடும்பத்தினரோடு சேர்ந்து செல்ஃபி எடுத்து மகிழ செல்ஃபி கார்னர், இப்படி இன்னும் இன்னும் ஏராளம். இவை அனைத்தும் துபாய் சிட்டி பொருட்காட்சியில். குழந்தைகள், பெண்கள், ஆடவர்களுக்கு தேவையான நக்கோடா மற்றும் விளையாட்டு பொருட்கள், அறிவு திறமைகளை நிரூபிக்கும் விளையாட்டுகள், உண்டு மகிழ பாப்கார்ன், பஞ்சு மிட்டாய், காலிஃபிளவர் பக்கோடா, டெல்லி அப்பளம் உள்பட சிற்றுண்டி கடைகளும் துபாய் சிட்டியில் உள்ளது. சிறியவர் பெரியவர் அனைவரும் விளையாடி மகிழ ஜெயின்ட் வீல், கொலம்பஸ், பிரேக் டான்ஸ், கோஸ்டர் ட்ரெயின், வாட்டர் போர்ட், இன்னும் இன்னும் ஏராளம். பெண்கள், சிறுவர், சிறுமியருக்கு மெஹந்தி மற்றும் டாட்டூ போடப்படும். தினசரி மாலை 4:30 மணி முதல் இரவு 10:30 மணி வரை. இடம் KRS கிரவுண்ட், சீலப்பாடி ரயில்வே மேம்பாலம் அருகில், திருச்சி ரோடு, திண்டுக்கல். பார்க்கிங் வசதி உண்டு. குடும்பத்தோடு வாருங்கள். கோடைகால விடுமுறையை குதூகலமாக கொண்டாடி மகிழுங்கள். இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர். குறைந்த நாட்களே உள்ளன.